மாலை வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இது நிறைய பேரு இந்த மாதிரி பாரம்பரிய சொற்பொழிவுகிட்ட இதை எதிர்பார்க்கிற விஷயம் இல்லைன்னு சொல்றேன். யூஸ்வலா நம்ம அஜெண்டா எல்லோரா அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறது இல்ல. நடுவில் இந்த மாதிரி ஒரு போது கொஞ்சம் பேசுறாங்க. ஆனா நம்ம பாரம்பரியம்னு சொல்லும் போது மனுஷன் முதல்ல ஆரம்பிச்ச ரெண்டு ஆர்ட் ஃபார்ம் தான் ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது ரெண்டு தான் ஆரம்பிக்கணும். ஒன்னும் பேசுறது இன்னொன்னு எழுதுறது. எழுத்துலேருந்து டிராயிங் எல்லாம் ஒரு டைரக்ஷன் கொடுத்து பேச்சுல இருந்து பேச்சு இலக்கியம் இசை அந்த மாதிரி ஒரு போயிட்டு இது நம்மளுடைய ஆரம்ப காலத்து இதுன்னு சொல்லும் போது தமிழ்ங்கிறதே ஒரு பெரிய பாடம். கல்வெட்டுகளை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் கல்வெட்டில இருந்த ரெண்டு மொழிகள் தான் பாதிப்பு. அதாவது பிராகிருத மொழிகளும் தமிழ் மாத்திரம் தான். வெறும் எழுத்துக்கள் கிடையாது. அதனால ரொம்ப நாள் எழுதப்பட்ட மொழிகள் முக்கியமான மொழி தமிழ் தான் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய மொழிகள்ல சொல்லும் போது சமஸ்கிருதமும் தமிழும் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் தே ஹேவ் கிராமர். தொல்காப்பியமும் பாணினின்ற அஷ்டாத்தியாயும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துல முன்ன பின்ன இருக்கலாம். அதுல இது விச் இஸ் ஓல்டர் விச் இஸ் இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அந்த போத் அது இன்டலெக்சுவலி மான்யூமெண்டல் இருக்கும். அதையும் பற்றி நிறைய பாணினியை பார்த்துதான் தொல்காப்பியம் பண்ணார் அப்படிங்கிறத பெரிய மாற்றம் படிச்செல்லாம் இருக்கும். பட் நமக்கு பொறுத்த அளவில் டீமிஸ்டிஃபை தொல்காப்பியம். பத்ரி ஃபார்ச்சுனேட்லி ஒரு தமிழ் பண்டிதர் இல்லை. நமக்கு என்ன புரியலேங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மாதிரி இருக்கவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம். அது நல்ல ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒரு தடவை ஏதோ இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பத்ரி சொன்னார், பென்செக் தமிழுக்கு பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் ரொம்ப கஷ்டமே அப்படின்னு கேட்டேன். அது இல்லை, தமிழ் தான் ரொம்ப சௌரியமான விஷயம். ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் முன்னாடி போட்டு வச்சுக்கலாம். இப்ப இங்கிலீஷ் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் டேட்டா தான் போட்டே இருக்கணும். கோவிட் காலெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படிலாம் அந்த மாதிரி இல்லை. தமிழ் சமஸ்கிருதம் ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ இன்றைக்கு 2 லெக்சர் தரப்போறாரு. இன்றைக்கு என்னன்னா தொல்காப்பியம் என்ன, அது என்ன இருக்கு, அது இன்றைக்கு லெக்சர். நான் அடுத்த மாச லெக்சர் கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஆர்டினரி ஒரு விஷயம் சொன்னா, ஹவு தமிழ் கேன் பி டாக் டு ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு டாப்பா சொல்லலாம். தமிழ் சமஸ்கிருதம் தான் கன்வீனியன்ட்டா ஒரு கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய மொழிகள் 2 மொழிகள் தான். அது தமிழ் நம்ம மொழிங்கிற போது அதை எழுதினதை பத்தி அதற்கான பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அது நான் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இன்றைக்கு டீமிஸ்டிஃபைங் ஆர் நோயிங் தொல்காப்பியம் அது பத்ரி இது பண்ண போறார். இதுக்கான பேக்ரவுண்ட் என்னன்னா அதுக்கு அவருக்கான ஆர்வம் மாத்திரம் தான் அவரோட பேக்ரவுண்ட். எப்படி நான் லாட் ஆஃப் பேப்பர் 2வது கம்ப்யூட்டர் அதுக்குனால கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல புரிஞ்சுக்க முடியும். அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு டாபிக்கை நம்ம எடுத்து நமக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆள் பிரசன்ட் பண்றது we are grateful to பத்ரி. தேங்க்யூ. எவ்வளவு தூரம் தொல்காப்பியத்தை அவங்களுக்குலாம் பறிக்கிறதா, எவ்வளவு தூரம் இதை புரிய வைக்க முடியும் அப்படின்னு தெரியல. சாமிநாதன் சொன்ன மாதிரி நான் தமிழ் ஆசிரியர், தமிழ் பண்டிதர்லாம் கிடையாது. தமிழ் படிச்சதெல்லாம் ஆர்வம் மட்டும்தான். அண்ட் அகைன் அவர் சொன்ன மாதிரி இது ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது ஃபுல்லா படிச்சுட்டேன் இதுல இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது. எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு
படிச்சிருக்கேன், கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்றேன். முக்கியமான நோக்கம் வந்து தமிழ் ஸ்பெல் செக் சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஸ்பெல் செக் சாஃப்ட்வேர்னா, நான் ஒரு புத்தக பதிப்பாளர், கண்ணில் தப்பு மட்டும்தான் பண்ணும். அதை திருத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. ஒரு ஒரு ஹியூமன் எஃபர்ட்னால மட்டும் ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய தப்புகளை திருத்த முடியும்னா அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் டயரிங் ஜாப். நீங்க கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லாவே செய்ய முடியும், ஆனா செய்யலை நம்ம. சரி, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் நீங்க வந்து தொல்காப்பியம் பத்தி ஓரளவுக்காவது தெரியும்? ஐயோ, இல்ல தெரியலன்னா நான் தைரியமா இஷ்டத்துக்கு என்னன்னு சொல்லலாம். எனக்கு வந்து நான் ஐஐடியில படிக்கிறப்போ ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல மேடை மேல ஏறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்துட்டே இருப்பேன். இல்லடா இதை பத்தி பேச போறோமே, எப்படி பேச போறோம் அப்படின்னு. பட் மேடை ஏறின உடனே நம்மளை தவிர யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடிச்சு தடாடியா அடிச்சுட்டு முடிச்ச உடனே கீழே இறங்கி வந்த உடனே திருப்பி அந்த பழைய வேகம் வந்துடும் அப்படின்ட்டு. இந்த கையில மயக்க பிடிச்சிட்டா அதனால எனக்கு திருப்பி பயம் இல்லை. தொல்காப்பியத்தை பத்தி நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அறிமுகம் தான் நான் இன்னைக்கு தர போறேன். அதுலயும் கோலாம் நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல போறது இல்லை, நாட் பாசிபிள். இன்னொன்னு நான் வந்து ஒரு 2-3 வருஷம் பண்ணி குறைச்சு சின்னதாக்கியிருக்கேன், ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும். அதுல வந்து நிறைய சில விஷயங்களை சொல்ல வந்து அதெல்லாத்தையும் கட் பண்ணி தள்ளி 2 பக்கமா மாத்திட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுல இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை, வேணும்ட்டே தான் அது இல்லாம வச்சுக்கேன். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப டைம் நிறைய எடுத்து போடுது. இதுக்கு ஏன் பேர் தொல்காப்பியம், இதை எழுதினவர் தொல்காப்பியர், என்ன ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது. இதோடைய பாயிரம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு டாக்குமெண்ட், ஒரு முன்னுரை யாராவது எழுதி தர மாதிரியான ஒண்ணு சிறப்பு பாயிரம் அப்படின்னு. தொல்காப்பியம் இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் எழுதி கொடுக்குறப்ப தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒழுகாப்புகள்ன்ற தொல்காப்பியன் அப்படின்னு ஒரு பேர் வருது. அதனால அவர் பேர் தொல்காப்பியன், அவர் எழுதின தொல்காப்பியம், அல்லது தொல்காப்பியம் எழுதினதுனால அவர் பேர் தொல்காப்பியன் ஏதோ வந்து வச்சுக்கோம். டைம் பீரியட் வந்து ரொம்ப வைடு இருக்கு, பல்வேறு ரீசன்ஸ் அதுக்கு இருக்கு. அதுல 1-2 ரீசன் நம்ம அலாங்கவே பார்க்கலாம். இது வந்து ஏட்டுச்சூடியா இருக்குது ரொம்ப காலமா. இதுக்கு நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். புக்கா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சது 19th centuryல இருந்து. கரண்ட்லி ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏட்டுச்சூடியில இளம்பூரணரோட உரையோட முழுமையாக இருக்கு. அதுல இருந்து தான் இது வந்து ஃபைனலா புத்தகமா இருக்கு. இதுல இந்த உரையாசிரியர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கோர் டாக்குமெண்ட்டை மட்டும் நம்ம நேரடியா படிச்சு, அதாவது தொல்காப்பியத்தை படிச்சு நாமளே அர்த்தம் புரிஞ்சுக்க முடியுமானா இட்ஸ் வெரி டவுட், வெரி டிஃபிகல்ட். நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாருக்கும் யாருடைய ஒரு உரை தான் நமக்கு வந்து அதை மேலும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கிராமர் புஸ்தகத்துக்கு வந்து அது ரொம்பவே அவசியம். அதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து இளம்பூரணர்ங்கிற உரை. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரசன்டேஷனும் சரி, யாராவது ஒருத்தர் சீரியஸா ரிசர்ச் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தட். ஏன்னா அது ஒண்ணுதான் ஃபுல்லா கிடைச்சிருக்கு. அதுல இருந்து தான் வந்து பீஸ் டுகெதர் நம்ம தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றது. அதுக்கப்புறம் மற்றவர்கள் இருக்காங்க. அதுல நச்சினார்க்கினியர் வந்து நம்ம வேற இதுலையும் கேள்விப்பட்டிருப்போம். பட் இளம்பூரணரோட உரை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். இது மொத்தம் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கு தொல்காப்பியத்தை. அதுல வந்து எழுத்து அதிகாரம், எழுத்துனா லெட்டர், கேரக்டர், லெட்டரா கேரக்டரா, அது வந்து நம்ம மொழிகளுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அல்பபெட்டிக்கல் மொழிகள் வேற, இங்கிலீஷ் மாதிரியான ஏபிசிடி மொழி வேற, நம்முடைய இந்திய மொழிகள் வேற மாதிரியானது. அதுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட். அதுல 483 ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி சொல்லதிகாரம், எப்படி இந்த எழுத்துக்களை வச்சு வார்த்தைகள் உருவாக்குறோம், அதுல ஒரு 456 ரூல்ஸ் இருக்கு. இந்த பொருளதிகாரம்ங்கிறது வந்து கடைசியா நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு செக்ஷனை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு, அதுவும் ரொம்ப கொஞ்சமா தான் பேச போறேன்.
அது வந்து ஓகே எழுத்து வந்துருது. எழுத்தை வச்சு நம்ம நிறைய வேர்ட் சொற்கள் உருவாக்குறோம். சொற்கள் உருவாக்கி என்ன பண்ண போறோம் அதை வச்சு? ஸோ அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதை வச்சு ஒரு பாட்டு பாடணும் அல்லது ஒரு டாக்குமெண்ட் எழுதணும். அந்த டாக்குமெண்ட்ல சில கருத்துக்கள் சொல்லணும். ஸோ அதை பத்தின ஒரு செக்ஷன் தான் அந்த பொருளதிகாரம் அப்படிங்கிறது. எங்கிட்ட இங்க வந்து இளம்பொருளர் உரை 5 வால்யூம் புத்தகம் இங்க கொண்டு வந்திருக்கேன். யாராவது இந்த கடைசியில பார்க்கணும்னா நீங்க பார்க்கலாம், புரட்டி பார்க்கலாம். 1868ல எழுத்ததிகாரம் பிரிண்ட்ல வந்திருக்கு. திருச்சிரபுரம் சோடசாவதானம் 16 அவதானம், தசாவதானம்ங்கிற மாதிரி ஒரே சமயத்துல 16 காரியத்தை செய்யக்கூடிய சுப்பராய செட்டியாருங்கிறவர் வந்து 1868ல புத்தகமா பண்ணிருக்காரு ஃப்ரம் ஏட்டுச்சோடியிலிருந்து. அதுக்கு பிறகு நமச்சிவாய முதலியார் முதல்ல ஒரு பொருளதிகாரத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒரு 2 பொருளதிகாரத்தை வந்து ஒரு 9 செக்ஷனா பிரிச்சிருக்கு. அதுல ஒரு 2 செக்ஷனை அவர் வந்து 1920லயும், சொல்லதிகாரத்தை 1927லயும், மீதி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம பாபு சிதம்பரம் பிள்ளை இதுல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு முழு தொல்காப்பியம் வந்து பிரிண்ட்ல இல்லையே அப்படின்னு நிறைய எஃபர்ட் எடுத்து நமச்சிவாய முதலியார் பண்ணதே அவர் ரீபிரிண்ட் பண்ணியிருக்காரு. நாட் ரீபிரிண்ட் பட் ரீவொர்க் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் அவர் மீதி 7ஐயும் அவரால் பிரிண்ட் பண்ண முடியல. அவரால் அந்த சமயத்துல ஆப்வியஸ்லி அந்த சமயத்துல தான் நம்மளுடைய சுதந்திர போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அத்தனைக்கு நடுவில் இந்த வேலையை செய்யறதுனால அவரால் முடியாத பட்சத்துல அவர் வையாமி பிள்ளை அனதர் ஜாயண்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் பப்ளிஷிங், தமிழ் நூல்களை பப்ளிஷ் பண்ணதுல ஒரு பெரிய, அப்புறம் தமிழ் லெக்சிகன் ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய பங்காற்றினவர். ஸோ சிதம்பரம் பிள்ளை அவர்கிட்ட போய் என்னால முடியல நீயாவது செய்ப்பா அப்படின்னு கொடுக்க, அவர் அதை திருப்பி அவர் கம்ப்ளீட்டா அதை எடிட் பண்ணி கொண்டு வரப்பையும் ஆக்சுவலா அந்த ஃபைனல் புத்தகம் பப்ளிஷ் ஆகிறப்ப அதுல பாபு சிதம்பரம் பிள்ளைன்னு தான் வருது. பட் அவர் வந்து முன்னுரையில வந்து என் பேர் போட்டிருக்காரே தவிர இந்த வேலையை செஞ்சதெல்லாம் வையாபுரி பிள்ளை அப்படிங்கறது கிளியரா மென்ஷன் பண்றாரு. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இது அந்த இது வந்து விக்கிபீடியால அந்த பர்டிகுலர் பனை ஓலையில இருந்த தொல்காப்பியத்துடைய ஒரு நறுக்கு. இன்ட்ரெஸ்டிங். பின்னாடி ஒரு பாயிண்ட் பேசுறப்ப அதை பேசணும். இதான் அந்த பாயிரம் வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் ஊர் நடுவுல அந்த தமிழ்நாடுடைய பரப்பை டிஃபைன் பண்ணி இந்த பாட்ட இந்த தொல்காப்பியத்தை பத்தி டிஃபைன் பண்ணிருக்கிற ஒரு இது. அது நீங்க படிக்க முடியுது இல்லையா? அந்த ரப்பா வட வேங்கட தென்குமரி ஓகே. சோ தொல்காப்பியத்தை சில ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இப்ப பார்ப்போம். இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்முடைய குழந்தைகள்லாம் பிறந்த ஒரு 2 வருஷத்துல வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முழு வாக்கியத்தை அவங்களால அமைக்க முடியுது. நல்ல சரளமா பேச முடியுது. அவங்களுக்கு கிராமர்ன்றது இன்னைக்காவது நம்ம எப்ப நம்ம கிராமர் சொல்லித்தர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து நம்ம மொழி மேல வெறுப்பே வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய கிராமர் வந்து நம்ம சம்பந்தமே இல்லாம டக்குன்னு அதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நம்ம பள்ளிக்கூட கிராமர் பாத்தீங்கன்னா தமிழ் கிராமர், நான் வந்து பிற மொழிகளை பத்தி நான் பேசவே இல்லை. பள்ளிக்கூட கிராமர் எடுத்தா அதுல இருக்கிறது என்ன நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நத்திங் பட் தொல்காப்பியம் தான் அதுல கொடுக்குறாங்க. ஆனா ஒரு அதோடைய பிரசன்டேஷன் சம்பவம் லீவ்ஸ் a lot to be desired. எனக்கு வந்து அது ஏதோ தனித்தனியா துண்டா இருக்கிற மாதிரி, அதை ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய மாதிரியாக அதை பிரசன்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அபிப்பிராயம். இவர் வந்து கொஞ்சம் அப்கோர்ஸ் அந்த சின்ன வயசுல நமக்கு புரியுமாங்கிறது வேற ஒரு விஷயம். பட் உங்களுக்கு நல்ல ஒரு மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்டும் ஒரு கம்ப்யூட்டிங் பேக்ரவுண்டும் கொஞ்சம் அந்த லாஜிக் பேக்ரவுண்டும் இருக்குதுன்னா this is an amazing topic. Everything is so clearly and crisply defined. So first வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல் நான் அந்த அந்த ஒரிஜினல் தொல்காப்பியம் பாஷையை நான் வந்து ஒரு இன்றைய மாடர்ன் லாங்குவேஜ் அதை கொண்டு வரேன். ஸோ அந்த சூத்திரத்துக்கு நம்ம போக வேண்டாம். திருப்பி தொடங்கி நான் வரை 30 எழுத்துகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்பிக்கிறேன்.
அப்ப அதை படிக்கிறப்ப முதல்ல எனக்கு சொன்னது வந்து தொடங்கி நான் வரை 30 நடுவில் இருக்கிறது ஏன் சொல்லல, அதெல்லாம் பின்னாடி சொல்றாரு வரிசையா. ஒண்ணு விடாம அத்தனை எழுத்து வந்தது. He introduces every letter, but starts off with முதல் நான் வரை, அகர முதல் நகர இவ்வாய் 30 எழுத்து அப்படின்னு. அதுக்கப்புறமா மேலும் 3 எழுத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஆயுதம். நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமா குற்றியல் இகரமும் குற்றியல் உகரமும் ஆரம்பத்துல சொல்லித்தர முடியாது. அது சொல்லித்தரதுக்கு டைம் ஆகும். ஆனா நம்ம முதல் நான் வரை ஆயுதம் இது ரெண்டும் சொல்லிடணும் பொதுவா. சோ இது வந்து நீங்க யாரெல்லாம் தமிழ் படிச்சிருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் இது தெரியும். ஜஸ்ட் ரிமெம்பர் ரைட் த்ரூ. உங்களுக்கு வேற ஏதாவது மொழி தெரியும், அதாவது ஆங்கிலம் தவிர கம்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி கொஞ்சம் தெரியும். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து அங்கங்கே எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சுட்டு அரைகுறையா என்னென்ன டிஃபரன்சஸ் சில இடங்களை சொல்ல பார்க்கணும். another interesting thing நீங்க கவனிச்சுக்க வேண்டியது, நீங்க வந்து ஆயுதம் என்ற முப்பார் புள்ளி அப்படின்னு தான் அந்த கோர் டாக்குமெண்ட்லயே இருக்கு. சோ புள்ளி வைக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம திருப்பி பிரீஃபா பின்னாடி வர பார்ப்போம். அப்ப அந்த புள்ளிங்கிறது இப்படிதானா அப்படிங்கறது we have some issues. ஏன்னா வந்து earliest inscriptions, பிராமி inscription, ஏன்னா இது தொல்காப்பியம் எழுதினப்ப என்ன எழுத்து முறை இருந்தது தெரியாது. நிச்சயமா இது சொல்ற மாதிரி 3rd century BC அப்படிலாம் சொன்னோம்னா அந்த சமயத்துல நமக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே ஸ்கிரிப்டிங் சிஸ்டம் அந்த சமயத்துல இருந்தது பிராமி மட்டும்தான். பிராமில முப்பார் புள்ளிங்கிற மாதிரி 3 புள்ளி வச்ச மாதிரி எங்கேயும் எதுவுமே கிடையாது. பட் we will also see few other things. இதெல்லாம் அவருடைய டெஃபினிஷன், இதெல்லாம் தொல்காப்பியரோட டெஃபினிஷன். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப தொல்காப்பியர் தான் இதெல்லாம் இதே வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்படிங்கறத யாரும் நமக்கு சொல்றது இல்லை. அன்பார்ச்சுனேட்லி I think it is important that we should say that. So அவர் வந்து straight away, of course, இந்த டெஃபினிஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா they are not in this order. அவர் ஃபர்ஸ்ட் குறில்கிறத சொல்றாரு, அதுக்கப்புறம் நெடில் சொல்றாரு, அதுக்கப்புறமா தான் மாத்திரைங்கிறத பின்னாடி டிஃபைன் பண்றாரு. பட் you can take it in this order. இந்த மாத்திரைங்கிற இந்த கணக்கு வந்து தமிழுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கணக்கு. இந்த மாதிரியான கவுண்ட்ல இல்ல நமக்கு வந்து சமஸ்கிருதத்துடைய கணக்குகள் எல்லாம் கரெக்டா தான். சோ இங்க நம்ம மாத்திரை வந்து தமிழ்ல இட்ஸ் a sound unit அப்படின்னு வச்சுக்கோங்க. அதையும் தொல்காப்பியர் டிஃபைன் பண்றது கை சொடுக்கும் நேரம், கண் இமைக்கும் நேரம். So all characters are defined from that. So at the half sound, one sound, two sounds. Okay? So அது வந்து அவர் டிஃபைன் பண்றது. இப்பதான் வந்து அவர் அந்த உயிர் எழுத்துக்கள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்றாரு. In this order. That's why he uses it. A, E, U, A, O. இதெல்லாம் குறில், இதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை, ஒரு அளவு, ஒரு யூனிட். சொல்றது அளவு, அளவடை, அளவு, யூனிட். அடுத்தது சாரி நீங்க நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் இது நெடில் 7, இதுக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு நிறுத்தல 3 மாத்திரை கொண்ட எதுவும் இல்லை அப்படின்னு முடிக்கிறது. சோ ஒரு மாத்திரை 2 மாத்திரை அப்படின்னு நிறுத்திடாம and he covers that completely. 3 மாத்திரை எதுவும் கிடையாது. So this is the limit. 3 or 4 கிடையாது. சவுண்ட் இவ்வளவுதான். then he goes on to say that உனக்கு வந்து சத்தத்தை இழுத்துக்கணும்னா அந்த எழுத்தையே நீட்டிக்கலாம். பாட்டு பாடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு இழுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு அளவடைன்னு பேரு. அதை பத்தி நான் அன்னைக்கு பேச போறேன். இந்த டெபினிஷன், இந்த பேர்களும் அவர் கொடுக்கிற பேர் தான். உயிர் மெய், உயிர் மெய். In other words, assuming that இது வந்து 3rd century BC-னா 2300 வருஷமா நம்ம இதே பேர்ல தான் இதெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கிறோம். That is again an amazing thing. So முதல் அவ் வரைக்கும் எல்லாமே என்னன்னு முன்னாடி சொல்லிட்டேன். So everything is defined. So அப்ப இங்க வரப்ப முதல் உயிர் எழுத்து, முதல் மெய் எழுத்து, மெய்யும் உயிரும் சேர்ந்தால் உயிர்மை. உயிர்மை எழுத்து உன்னுடைய மாத்திரை என்னன்னா, ஏன்னா மாத்திரைங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், which is அளவு. ஒரு உயிர்மை எழுத்தோட மாத்திரை, அதுல இருக்கிற உயிரோட மாத்திரை. So ஆ, கா, சா எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை, 2 மாத்திரை. அ, க அது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அது மாத்திரை 1.
and then we introduce முன்னாடி மெய் எழுத்துக்களை பத்தி சொன்னாலும் இப்பதான் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. சோ ஸ்லோலி உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் ஷேப் கிடைக்க ஆரம்பிக்கிறது. உங்களுடைய மொழியில இவ்வளவுதான் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த என்டையர் பின்னாடி நம்ம செய்ய வேண்டிய அரித்மெட்டிக்ஸ் அத்தனைக்கும் இதுதான் பேசிக். கிளியரா ஒரு சென்டென்ஸ் அங்க வருது, மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிற்கிறது. மெய் எழுத்துக்கும் புள்ளி உண்டு. வரி வடிவத்தையும் he defines. இது ஆங்கிறது இப்படிதான் எழுதிருக்கும்லாம் சொல்லல. அப்படி சொன்னா அது எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்க முடியும்? அப்புறம் லாங்குவேஜா மாறுறதுங்கிறது இருக்கும். பட் இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு, மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலைகள். மெய் எழுத்துனா அதுல புள்ளி இருக்கும். அதே மாதிரி முன்னாடி சொன்னப்ப ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் அப்படின்னு வந்துச்சு. புள்ளிங்கிற வார்த்தை ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி காமிச்ச கீழே ஒரு ரன்னிங் டீமா வந்து இருக்கக்கூடிய இந்த ஆக்சுவல் ஒரு ஓலைச்சுவடியோட படமும் நான் முன்னாடி காமிச்ச ஓலைச்சுவடியோட படம் நம்ம எவ்வளவோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். எதுலையும் நமக்கு தெரிஞ்சு புள்ளி கிடையாது. எக்ஸப்ட் 8ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு எல்லா கல்வெட்டுலையும் ஒரு செட் ஆஃப் பிராமி அப்புறம் ஆனா வட்டெழுத்து கல்வெட்டுகள் எதுவுமே புள்ளி இருக்கா? புள்ளி வச்சா கீழ்ச்சி இருக்கா? ஓகே ஓகே. ஆனா நான் ஓலைச்சுவடிலையும் பட் மெய்யெழுத்துகளுக்கு புள்ளி வச்சு நீங்க வந்து நெகட்டிவ் பட் நம்ம இப்ப ராஜராஜ சோழன் கோவில் கல்வெட்டுகள் எல்லாத்துலயும் வந்து புள்ளி எழுத்துக்கள் சரி சரி ஓகே. ஓகே, அடுத்து இதுவும் தொல்காப்பியரோட டெஃபினிஷன் தான். ஏன்னா இதை நான் வந்து தொல்காப்பியத்தை படிக்கிறப்ப நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகத்தை படிக்கிறப்பையும் நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஆனா இந்த டெஃபினிஷன் எல்லாமே தொல்காப்பியத்திலே தான் வருது அப்படிங்கறதா வந்து சம்திங் டு பி ரீஇன்ஃபோர்ஸ்ட். வல்லினம் மெல்லினம் இடையினம் இது எல்லாமே the next section நான் போறப்ப be even more interesting. அதெல்லாம் உச்சரிப்பு வருது. இது வரைக்கும் நாம சொன்னதெல்லாம் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ல எழுதிருக்கு. சப்போசிங் நம்ம வந்து ஒரு 5000 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்ங்கிறது ஒருவேளை கம்ப்ளீட்டா மறைஞ்சு போய் இந்த டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோம். இஜிப்சியன் ஹியரோகிளிபிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி அது வந்து சுவாமிநாதன் அந்த லெக்சர் கொடுக்குறப்ப he made one statement. இது எப்படி உச்சரிக்கிறது, நீங்க வந்து இது என்ன எழுத்து, அது எதை ரெப்ரசென்ட் பண்றதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பைலிங்குவல் டாக்குமெண்ட் ஒன்று இருந்ததுன்னா. ஆனா அதுல ஒரு கேரக்டர் இப்ப ஆன் இருக்கு, அது ஆ அப்படின்னு தான் சொல்லணும்னு யார் சொன்னா? ஒரு இட்ஸ் ரெப்ரசன்டேஷன். இப்படி எழுதுறோம். இப்ப முதல் எழுத்தே வச்சுக்கோங்க, இந்த எழுத்து எடுத்துக்கோ ஊ. இதை நம்ம ஊக்குறோம். யார் சொன்னா இது ஊ? பிகே சவுண்ட் எப்படி நமக்கு தெரியும்? இந்த சவுண்ட் இதுதான், இந்த லெட்டருடைய சவுண்ட் இதுதான், இந்த எழுத்துடைய உச்சரிப்பு இதுதான் எப்படி தெரியும்? Very interesting that this document actually to the extent நீங்க என்ன எழுத்துல வந்து உச்சரிப்பு எப்படி கொடுக்க முடியும்? Think about the problem. Yes, attempted. Quite amazing. அது நீங்க பாத்துப்பீங்க இதெல்லாம். ஆனா வாய புழக்கிறப்ப வர சவுண்ட் அப்படின்னே இருக்கு ஸ்பெசிபிக்கா. அடுத்தது வாய புழக்கிறதோட மேற்படி இதுல சிலதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பட் இட் இஸ் க்ளோஸ் தான். பட் சமத்து பின்னாடி வர சவுண்ட்லாம் அந்த மெய்யெழுத்துகளோட சவுண்ட் இட்ஸ் குவைட் அமேசிங். மேற்பல்லின் அடியை நாவின் அடி விழுந்து சரியா எனக்கு புரியல, பட் ஐ திங்க் ப்ராபபிலி க்ளோஸ். ஒருவேளை நாம சரியா உச்சரிக்கலையோ, மேபி உச்சரிப்பு கொஞ்சம் மாறும். பட் இது ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். ஓ வாய் வந்து புரியுது கிளியரா. சோ இதான் வந்து உயிரெழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறது. ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? சொல்லி பாருங்க. இல்ல இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சோ இப்போ வந்து மெய்யெழுத்துக்கு வருவோம்.
இப்ப மெய்யெழுத்து வந்து இது எல்லாமே வந்து நம்ம அடித்தொண்டையிலிருந்து குரல் வளையிலிருந்து இங்கிருந்து நம்ம சத்தம் கொடுக்கிறோம். வாயில பல்வேறு இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சத்தம் வெளில வர மாதிரி பார்ப்போம். இந்த பேர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஏன்னா அது வந்து சொல்லுது அந்த கேனும் ஞாவும் சேர்ந்து வரும் அந்த பேர். சோ அது ரெண்டும் மேல் வாய் அன்னம்ங்கிறது உள்பக்கம் அந்த வாயுடைய உள்பாகம். பேர் என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க? வடவர் இல்ல அன்னம்ங்கிறது வந்து இந்த உள்பக்கம். ரொம்ப கிளீனா வரும். சொன்ன மாதிரி மேற்படி அடிப்பக்கம் நாவின் நுனிப்படாது. It does. So இந்த எழுத்து இந்த தாடு சொல்ற யூனிட்டுக்கு அதுதான் சவுண்ட் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல். Then you keep doing this. மேற்கீழ் உதடுகள் சேரும் போது வேற எந்த தமிழ் எழுத்தும் அந்த மாதிரி இல்ல. பாவும் நாவும் தான் உதடு ஒட்டுறது. So go through all of them. முதல் நுனிநாக்கு. So you try anyway. நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு சிலர் தான் அழகா செக் பண்ணலாம். மேற்பல் கீழ் உதடுன்னு இருக்கும்போது ட்ரை தட். அது ஃபைனலி இஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல பட் ரெண்டும் ஒரே இடத்துல தான் கிளம்புறது. மூக்கு கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா வர்றது அப்போ நேசல். ஓகே, சோ ஆல் ஆஃப் தட் இஸ் நவ fully defined. சோ ஃபர்ஸ்ட் எழுத்துல டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது to the extent possible எழுத்துல கொடுக்கிற எக்ஸ்டென்ட்க்கு. ஏன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணி நம்ம கையில கொடுக்காத குறையா the closest possible I think yes defined very well. அடுத்து இங்க இருந்து this goes into more and more interesting areas. சோ நம்ம எழுத்தை டிஃபைன் பண்ணியாச்சு, அதோட உச்சரிப்பை டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த எழுத்துக்கள் எல்லாம் வச்சு the next என்ன பண்ண போறோம்? we have to form words. அந்த வேர்ட் செக்ஷனுக்கு நான் வரதுக்கு முன்னாடியே ஒரு சில சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் தான் சொல்றாரு. இந்த லெட்டர்ஸ்லாம் தனியா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வந்து ஒரு வார்த்தை வருமா? வரும், பட் அது நெடிலா மட்டும்தான் இருக்க முடியும். போ ஆனா பசு, போ வா நீங்க என்ன சொன்னாலும் சிங்கிள் வேர்ட் சரி சிங்கிள் லெட்டர் வேர்ட்ஸ் எடுத்துங்க, அதெல்லாம் லெட்டர் எழுத்தா மட்டும்தான் இருக்கும், குற்ற எழுத்தாக இருக்காது. This is what we observe actually, but we don't notice it. ஒருத்தர் அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறப்ப தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தமிழ் நம்ம தொடர்ந்து வீட்டில் பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு எழுத்துல சொல்லிருக்கு, அதுல நிறைய நம்ம பயன்படுத்திருக்கோம். போ வா அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே நெடில் அப்படிங்கிறது ஒரு பிரில்லியன்ட் அப்சர்வேஷன். அல்டர்னேட்டிவ்லி நம்ம going back to the spell check model, ஒரு ஸ்டாண்டலோனா வந்து ஒரு குறில் எழுத்து இருந்து அது ஒரு வார்த்தை மாதிரி ஒன்று சொன்னா நீங்க வந்து ஒண்ணுமே செக் பண்ண டிக்ஷனரிக்கு போய் வேண்டாம், தப்பு. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஒன் ரூல் சொல்லிடணும். ஜெனரலி ஒரே ஒரு எழுத்து மட்டுமே இருக்கிற சொல் இருக்கு, ரெண்டு எழுத்து இருக்கிற சொல் இருக்கு, பல எழுத்துகள் இருக்கிற சொல் இருக்கு. fairly straightforward thing, but then comes interesting. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இவன் நிறைய ரூல்ஸ் இருக்கு, நான் எல்லா ரூல்ஸையும் இங்க சொல்ல போறது. I have only some rules which are very interesting. இந்த ஒரு ரூல் பாருங்க. வேர்ட்ஸ்ல உள்ளுக்குள்ள ஒற்றை எழுத்துனா மெய் எழுத்து, ரெண்டு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வரலாம், மூணு மெய் எழுத்துக்கள் சேர்ந்த மாதிரி வராது. ஃபர்ஸ்ட் அந்த ரூல் ஒன்று கொடுத்துருக்கு. ரெண்டு மெய் எழுத்து சேர்ந்து வரும்னா அது என்னென்ன எழுத்து சேர்ந்து வர முடியும்? இது மட்டும் தான் வர முடியும் அப்படின்னு அது என்னன்னா ரெண்டு வருதுன்னா அதுல முதல் எழுத்து இந்த மூணுல ஏதாவது ஒன்றா இருக்கும், அதுக்கு அடுத்து வர்றது இந்த இடத்துல ஒன்னாவது தான். So no other combination is possible.
அது தனியா பார்க்கறப்ப எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்டையர் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் எடுத்து வச்சுட்டா இட் ஜஸ்ட் ஃபிட்ஸ் இன்டு திஸ் அண்ட் இட் கோஸ் ஃபர்தர். ஐ மீன் இது வந்து ஸ்லைட் மாடிஃபிகேஷன். as you can see நான் சில உதாரணம் கொடுத்துருக்கேன். சோ நான் உடனே வந்து டிக்ஷனரி எல்லாம் எடுத்து பார்த்தேன். வைத்துக்காரங்க பார்க்கவே வேண்டியது இல்லை. எஸ் given it anyway, but it is very interesting and ஏன்னா அது கீழே எடுத்து நம்ம பார்க்க போறோம். வேற சில நீங்க யூ ட்ரை ஓன் செக் ஆல் வேர்ட்ஸ். ரெண்டுமே அடுத்தடுத்து வந்ததுன்னா அதுல இது அல்லது இதுக்கு அப்புறம் இது இவ்வளவுதான். அதுவும் முதல் எழுத்து ஒரு உயர்மை எழுத்தா இருக்கும். அது வந்து புள்ளி வச்ச எழுத்தா இருக்காது. லிட்டில் அஹெட். ஏன்னா அது பின்னாடி வரப்போகுது. முதல் எழுத்தா என்னதான் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ரூல் படி முதல் எழுத்து புள்ளி வச்ச எழுத்து இருக்காது. ஒரு உயிர்மை எழுத்தோ உயிர் எழுத்தோ தான் வரப்போகுது. அதுல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அது குறிலா இருக்கலாம், நெடிலா இருக்கலாம். நெடில்னா நோ ப்ராப்ளம். நெடில்னா இந்த மூணும் வரலாம் அடுத்து. அதுக்கப்புறமா இந்த எட்டுல எது வேணாலும் வரலாம். குறிலா இருந்ததுன்னா இழு வராது, ஈ மட்டும்தான் வரும். ஒரு குற்றெழுத்துக்கு பக்கத்துல ரெண்டு மெய்யெழுத்து வருதுன்னு வச்சுக்கோம். ஒன்லி பாசிபிலிட்டிஸ் அந்த குற்றெழுத்துக்கு பக்கத்துல ஈ மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த எட்டுல ஏதோ ஒன்று நீங்க சொல்லி பாத்துங்க. இந்த வேரியேஷன் இஸ் உதாரணத்துக்கு தர்மம் இல்ல தர்மம் கூட இல்லை. நான் வந்து எழுதி வரணும். சரி கேள்வி ஓகே. அதாவது தொல்காப்பியர் ரூல்ஸ் எழுதினதுக்கு பிறகு தமிழ் மொழி உருவாக தமிழ் மொழி உருவாகி இட் இஸ் ஆல்ரெடி ஃபங்க்ஷனல். அந்த அதை அப்சர்வ் பண்றப்ப he observes all these things. So தமிழ் மொழியில இப்படி வரக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு நான் சொல்றப்ப ப்ளீஸ் டேக் இட் as தமிழ் மொழி இப்படிதான் இருக்கு அப்படின்னு அவர் டிஃபைன் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகே. ஆனா நான் என்ன சொன்னேன், இது வந்து குற்றெழுத்து முதல் எழுத்து ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த இது. ரெண்டு மூணு வார்த்தை வர்றப்ப உங்களுக்கு வந்து கேக் பக்கத்துல இதெல்லாம் வருது. ஆனா அது எப்படின்னா வந்து மோர் தென் ஒன் லெட்டர் முன்னாடி வந்துடுறதுனால இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் இஃப் லைக் அது ஒரு நெடில் மாதிரி ட்ரீட் பண்ணிடுறேன். சோ இதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன், இந்த ரூல்ல சொல்லியிருக்கேன், ஒரு குற்றெழுத்துக்கு பக்கத்துல ஈ மட்டும்தான் வர முடியும். Now this looks like a counter example. இல்லையே, காக்கு பக்கத்துல ஈ வருது, ஈ தான வரணும்னு சொன்னேன். பட் தட் இஸ் ஒன்லி when அது வந்து ஒரு சொல்லோடைய முதல் எழுத்து குற்றெழுத்தா இருக்கிறப்ப மட்டும்தான் அது. ரெண்டாவது எழுத்து குற்றெழுத்தா இருந்தா அதுக்கு பிறகு வர்றதுன்னா எனி ஆஃப் தி த்ரீ கேன் கம். அதுக்கு பக்கத்துல இந்த 8 வரும். இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ரூல் மட்டும்தான் இது. இது பாக்குறப்ப எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ரூலா இருக்குது. இதை வச்சு ஸ்பெல் செக் எழுதுங்கிறது now anybody who knows computers can see this, that you don't have to go for a database lookup. இங்கிலீஷோட ஸ்பெல் செக்கர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சுவல் வார்த்தையும் ஒரு டேட்டாபேஸ்ல நீங்க கொடுத்தாங்க. அந்த டேட்டாபேஸ்ல போய் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி ஆகணும். அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணணும், நீங்க மற்ற எல்லாத்தையும் தூக்கி போடலாம். பட் nevertheless you have to compare. இது அப்படியே அதுல இருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம் கிடையாது. இங்க if you can keep running through various rules one after the other, இது கரெக்டான வார்த்தையா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். I'll keep giving some more illustrative examples. ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறது மொத்தம் தமிழ்ல எவ்வளவு எழுத்து இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 12, 8, 18. So that is the total. இப்ப சொல் உருவாக்குறப்ப எல்லா எழுத்துக்களையும் வச்சு ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட முடியுமா அப்படின்னா again short descriptive. Let me repeat this again. இப்படி சொல்றதெல்லாம் வந்து எனக்கு வசதியா அழகா இருக்கு, அதனால அதை சொல்றேன்னா எல்லா எழுத்தும் வருமா அப்படின்னா 12 உயிர் எழுத்துலையும் சொற்கள் ஆரம்பிக்கலாம், 18 மெய் எழுத்துலையும் ஆரம்பிக்க கூடாது. பட் வாட் அபவுட் உயிர்மை?
நார்மலா அவங்க யோசிக்கிறப்ப எல்லா உயிரிழந்தும் வருது, அதனால எல்லா உயிர்மே எடுத்து ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதுக்கு very detailed இது. This is very interesting. when you say the 12னா கா கி கி கௌ வரைக்கும் கால ஆரம்பிக்கிற சொற்கள் எல்லாம் க வரிசை எல்லாம் வருது. த ந ப ம இந்த 5ல எல்லாமே வருது. அப்படின்னா அது முதல்ல கொடுக்குறப்பவே மற்றதுல எல்லாம் ஃபுல்லா வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சில சீரீஸ் இல்லவே இல்ல, சில இதுல கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இல்ல, அதெல்லாம் வரிசையா பார்த்துருவோம். தொல்காப்பியத்துல சொன்னபடி ச சை சௌ கிடையாது அப்படிங்கிறது. சா இருக்கலாம், சி சி சு சு அதெல்லாம் இருக்கலாம், சே சே இருக்கலாம். ச சை சௌ கிடையாது. That's what this rule states. அப்படின்னா அந்த சமயத்துல சங்கம் சண்டை இதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கணும். அவர் ரூல் கொடுத்த சமயத்துல சங்க காலத்துல சங்கம்னு வார்த்தை இல்லைங்க. இது வந்து நிறைய பேர் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. தொல்காப்பியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ரூல் பின்னாடி செருகப்படலைன்னா சங்கம்ங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது. சங்கம் இல்லாத சண்டை இல்லை. இது நான் வந்து யோசிச்சு போடல, அது நேச்சுரலா வந்து இது வந்து இருக்கிறதுல நமக்கு இன்னைக்கு நமக்கு தெரியுது கிளியரா நேட்டிவ் மாதிரியான தோணக்கூடிய வார்த்தைகளை, அதாவது கால ஆரம்பிக்கிற தமிழ் சொற்கள் எந்த காவுடைய இதுலயும் ஸ்டார்ட் ஆகும். ஆனா தொல்காப்பியர் கொடுத்திருக்கிற அவர் அப்சர்வ் பண்ணிருக்கிற ரீதியில சால ஆரம்பிக்கிற வார்த்தை ச சை சௌ இது மூணுலயும் இந்த 3 எழுத்துகளும் ஒரு சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம அப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் சௌகரியம் அப்படின்னு, அது கிளியர்லி வந்து ஒரு அந்நிய மொழி வடமொழியில இருந்து வந்தது. பட் நீங்க பாத்தீங்கன்னா சை சௌல நமக்கு தெரிஞ்சு நீங்க டிக்ஷனரியில இருந்து பார்த்தாலுமே சைகை அது எங்கிருந்து அதோடைய ரூட் என்ன அப்படின்னு தெரியல. பட் பெரும்பாலும் அது பின்னாடி வந்திருக்கணும் அல்லது அந்நிய மொழியாக இருக்கணும். சாவே இல்லை அப்படிங்கிறார் அவர் சொல்றப்ப. அதுல he gives another rule. We will come to the rule last. Okay. வேற என்னென்னலாம் மொழி ஆரம்பத்துல வராது. வேற சீரீஸ்ல இந்த 4 மட்டும் வராது, மீதி எல்லாம் வரும். There is u u o o வராது. ஆனா வேலையில ஆரம்பிச்சு வ வரைக்கும் வரும். இந்த ஞாலாம் வந்து இன்னைக்கு நமக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எந்த டிக்ஷனரியும் தொடாம பார்த்தேன். எனக்கு ஞாயிறு ஞாலம் அப்புறம் ஞமலி அப்படின்னு ஒண்ணு நாய்க்கெல்லாம் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. பட் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது இல்லை. இது ரெண்டும் நம்ம இன்றைக்கே பயன்படுத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஞாலம் வந்து சில பேர் அப்படியே அட்லீஸ்ட் தமிழ் ஸ்லோகம்லாம் சொல்றவங்களுக்காவது ஞாலம் தெரியும், உலகம். இதை தவிர நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம எதையும் பயன்படுத்துறது கிடையாது. அடுத்து யகர வரிசை. யகர வரிசையில தொல்காப்பியர் சொல்றது யா ஆகாரம் யாகாரம் அது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது. யான் அப்படிங்கிற கேள்வி. இப்ப மீதி எல்லாம் கிடையாது. பின்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் யவனர் அதெல்லாம் வந்து மச் லேட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப வந்து ஸ்பெல் செக் எகைன். யாராவது யாவை தவிர வேற எதையாவது ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை எழுதியிருந்தா அது வந்து ஒரு உணர்ச்சியால வந்த வார்த்தை தான். அதாவது 2 வார்த்தை சேர்க்கறதுனால வராத வார்த்தை அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாவே தப்பு. if you are going to use these rules அப்படின்னு வச்சுக்கலாம். யானை யா உண்டு, யான் யானை எல்லாம் உண்டு. யுகம் அப்படின்னு யாழ் யாழே யாழ் உண்டு. யாழ தானே ஆரம்பிக்குது. சாரி யுவதி யாழ் இஸ் அக்செப்டபிள். யுவதி கிடையாது. யுவா யுவதி இட்ஸ் வெரி கிளியர்லி சம்ஸ்கிருதம் நமக்கே தெரியும்.
So these are all interesting observations. இது நீங்க வந்து சாதாரணமா நீங்க வந்து தினம் தமிழ் பேசுறப்ப நம்ம இதை யோசிச்சே பாக்குறது கிடையாது. பேசுறப்ப யோசிக்க வேண்டாம், பேசி முடிச்சு யோசிக்கலாம் இல்லையா? அப்புறம் பாருங்க, இதுல எதுவுமே ஆரம்பிக்காது, எந்த சொல்லுமே ஆரம்பிக்காது. அதான் அந்த ஞப்போல் வலை, சைபோல் அதெல்லாம் வந்து கடைசியா வச்சுப்போம் என்னன்ட்டு. அது வெறும் நம்மளாவே ஒரு உருவாக்கியதுக்காக கொண்டு வருது. He gives one rule of course. இப்ப அந்த கேரக்டரே நீங்க சொல்லணும் இல்லையா? இப்ப யகரம்ங்கிறதே ஒரு வார்த்தை, அந்த எழுத்தை குறிக்கிறதுக்காக மட்டும் அந்த எழுத்தை முதல்ல வச்சுக்கலாம். புரியுதா? அதுவும் ரூல் கொடுத்த ஏங்கள் ஆரம்பிக்காது அப்படிங்கிறப்ப ஏங்கிறது போட்டுதான் நீங்க ஆரம்பிக்கணும். So it just be self consistent. அவருடைய டாக்குமெண்ட் இஸ் செல்ஃப் கன்சிஸ்டன்ட். எப்ப யூஸ் பண்ணுவேன்னா only to refer to yourself, மத்த நேரத்துல கிடையாது அப்படின்னு. ஏன்னா அப்ப இந்த மாதிரி சொல்லிடலாம், ஞப்போல் வலையே அந்த மாதிரியான ஒரு இது, ஞகரம் போல் வலை அப்படின்னு சொல்றது. So to refer to that character அதை வச்சு ஆரம்பிக்கலாம், but only for that. Okay, சரி, ஆரம்பம் சொல்லியாச்சு. அப்ப what about ending for a single word? அவங்க தவிர இது எல்லா உயிரெழுத்தும் வரலாம். வருது, சோ வரலாம் அப்படின்னு நான் சொல்றத வருகிறது அப்படின்னு. இந்த 11 மெய் தான் வருது, இந்த 7 கிடையாது. Now go back and look at all these things. Very nice and interesting. Okay, so சொல்லோட ஆரம்பம் பார்த்தாச்சு, சொல்லோட இறுதி பார்த்தாச்சு, நடுவில் என்ன வேணாலும் வரலாம். ஆனா 3 மெய் சேர்ந்த மாதிரி வர முடியாது, 2 மெய் தான் வரலாம். அப்படி 2 மெய் வந்தாலும் முதல்ல வர மெய்ல 3 தான் இருக்க முடியும், இரண்டாவது வர மெய்ல 8 இருக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நான் பாருங்க, உயிர்மை வரப்ப என்னெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்கு இன்னும் லிஸ்ட் இருக்கு. ஔகார உயிர்மையில கவ் வவ் மட்டும், எகர உயிர்மை எதுவும் வராது. So more rules. So இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், கொஞ்சம் எக்ஸாஸ்டிவா இருக்கே தவிர this is a little more interesting. அதாவது தனியா go back. வடமொழி பத்தி அவர் பின்னாடி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்குன்னு தனி கிராமர் பின்னாடி கொடுக்கிறாரு. வடமொழி சொற்களை பயன்படுத்தலாம், ஆனால் தமிழுடைய விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த எழுத்த மாற்றணும். அதுக்கு 4 எக்ஸாம்பிள் பின்னாடி தரேன், அதுக்கு பின்னாடி வந்துருவோம், இப்ப வேண்டாம். அடுத்து சு அப்படிங்கிற எழுத்து காசு அப்படிங்கிறது வந்து நேச்சுரல், அதாவது நெட்டெழுத்துக்கு பிறகு சு அப்படின்னு முடியும், 2 எழுத்து சொற்கள்ல. ஆனா குற்றெழுத்துக்கு பிறகு சு அப்படின்னு முடியாது, எக்ஸப்ட் ஒரு 2 சொல் அப்படின்னு அவருடைய காலத்துல அவர் கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு வந்திருக்கிறது பசு, சிசு, கொசு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்க. அதுல இது 2 வந்து கிளியர்லி சம்ஸ்கிருதத்துல வருது. கொசுவுடைய ஆரிஜின் என்னன்னு எனக்கு தெரியல, பட் இது கிளியரா இந்த ரூல் வந்து உடைக்கிறது. ஆமா, அதே மாதிரி அவர் பூ அப்படிங்கிறது சூ பூ 2மே ஒரு ஒற்றை குற்றெழுத்துக்கு பிறகு வராது, எக்ஸப்ட் அவர் வந்து இந்த உசு உசுன்னு 2 சொல்றாரு. அதே மாதிரி தபு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பட் இதெல்லாம் வந்து நாட் ஆல் தட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். இது ஆல்சோ தேர். மீதி எல்லா உயிர்மையும் வரலாம் ஒரு சொல்லோட இறுதியில. சோ சொல்லோட ஆரம்பம், இறுதி, நடு எல்லாம் பார்த்தாச்சு ரஃபா. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஏரியா இது வந்து தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு உண்டு, தமிழுக்கு உண்டு இந்த புணர்ச்சி விதிகள். 2 சொல் வர்றப்ப அது 2 ஒன்னா சேர்த்து மாற்றமடைகிறது. ஹிந்தியில சந்தி கொஞ்சம் சுமாரான சந்தி தான், முழுமையான சந்தி இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும்
எந்த ரெண்டு வார்த்தையும் இங்க சந்தி கிடையாது. சந்தி இதெல்லாம் படிச்ச borrowed from சமஸ்கிருதமா? சரி சார், அதுக்கு நான் வந்து ஹிந்தி படிச்சப்ப சந்தின்னு ஒரு செக்ஷன் வந்துருக்கு சார். அதனால சரி, சமஸ்கிருதம் ஓகே ஓகே ஃபைன். ஹிந்தியில சந்தி கிடையாது அப்படின்ட்டார் பாலசுப்ரமணியன். அதனால ஹிந்தியில சந்தி கிடையாது. இப்ப நம்ம தமிழ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஐ கான்ட் சே ஹிந்தி. அதை பத்தி தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல என்னன்னா, நான் வந்து இன்றைய உரைநடையெல்லாம் படிச்சு நான் நினைச்சிட்டேன் சில இடங்கள்ல மட்டும்தான் சந்தி உண்டு. பட் தொல்காப்பியர் ரொம்ப கிளியரா தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேரும், அடுத்தடுத்து வர எந்த ரெண்டு வார்த்தையும். அது நீங்க எங்க பார்க்கலாம்னா, கவிதைகள் செய்யுள், சங்கத்தமிழ் செய்யுள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர எந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேரும். ஸ்பெஷல் ரூல் இதுவும் இதுவும் மட்டும்தான் சேரும், அது தனிச்சு இருக்கும்லாம் கிடையாது. ஹிந்தியில அதெல்லாம் உண்டு, சிலது மட்டும்தான் சேரும். ஆனா எல்லா தமிழ் வார்த்தைகளும் ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு போட்டா அதை சேர்க்கணும். இன்னைக்கு மாடர்ன் உரைநடையில என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சேர்க்கிறது இல்ல. எக்ஸப்ட் ஒரு ரெண்டு விஷயங்களை தவிர இது எல்லாருக்கும் நம்ம ஃபோர்ஸபிள் சந்தி கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம சாதாரணமான ஒரு தமிழ் வார்த்தை ஒண்ணு எடுத்துக்கோங்க, தமிழ் வாக்கியம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. நான் அவனுடைய வீட்டுக்கு போனேன். இந்த இடத்துல ஓகே, இது அடுத்ததை முடிச்சுட்டு வந்தேன்னா பெட்டரா இருக்கும். அந்த சந்தி நடக்கிறப்ப என்ன நடக்கும்? உணர்ச்சி சந்திக்கிற வார்த்தை சொல்ல வேண்டாம். ஏன்னா தொல்காப்பியர் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப பிறமொழி வார்த்தைகள் எல்லாம் கலக்க வேண்டாம். அதனால வார்த்தைனே சொல்லக்கூடாது, பிறமொழி சொற்கள் ரொம்ப கஷ்டமாயிடும், வேண்டாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ரெண்டு வார்த்தை சேர்றப்ப ஒண்ணுமே ஆகாது, அதுதான் இயல்பு. மிகல் ஏதோ ஒண்ணு அதிகமாகும், குன்றல் ஏதோ ஒண்ணு குறையும். நாலாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். So these are the four possibilities. இந்த நாலும் தனித்தனியாக தான் நடக்கணுங்கிறது கூட கிடையாது. ஒரே சமயத்தில் இந்த நாலுல மோர் தென் ஒன் நடக்கலாம். சோ இத்தனையும் சொல்லிடுறாரு. என்னென்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. செடி கொடி, அது ஒண்ணுமே பண்ணல, செடி கொடி அப்படின்னு தான் சேரும். இது நீங்க மோசமா தமிழ் எழுதுறவங்க பலரை பார்க்கறப்ப எந்த இடத்துல இது போடக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட பார்த்து கத்துக்கலாம். செடி கொடி எப்படி போட்டுப்பாங்க, செடி கொடிக்கு பக்கத்துல ஒரு இக்க போட்டு செடி கொடி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கொண்டான், நடந்து கொண்டான் அப்படின்லாம் வரும். அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்றதுங்கிறத அடுத்த மாசம் லெக்சர். இப்ப எல்லாம் நீங்க கட்டாயமா அடுத்த மாசம் வரணுங்கிறதுக்காக பேச சொல்லியிருப்பேன். அதை அடுத்த மாசம் கவர்ணும். குனிந்து நடந்தா இது வந்து இயல்பு. எந்த இடத்துல இயல்பு வருங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி ரூல்ஸ் இருக்கு. நம்ம மியர்லி இந்த மாதிரி ஒரு மாற்றமும் வராம இருக்கிறது குறையாது. மரம் பிளஸ் வீடு மர வீடு இம்மு காணப்படும். இதுக்கு நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். அதிகமா இருக்கு. பூ பிளஸ் செடி பூச்செடி. மூணு ரூல் பார்த்தாச்சு. நாலாவது மெய் பிரிதாது, மெய் எடுத்து வேறையா மாறுது. சில சமயங்கள் நம்ம இந்த தமிழ் வந்து ரொம்ப உயர்ந்த தமிழா இருக்கும். மெய் பிரிது ஆதல், பிரிது ஆதல்ங்கிறதே பிரிதாதல்னு சேர்ந்துருக்கிறது, அது தனியா இருக்கும். இங்க பாருங்க, பொன் பிளஸ் குடம் பொன் குடம். ஆனா ஒரு மெய் எடுத்து இன்னொரு மெய் எழுத்தாரு. இதுதான் வந்து பேசிக்கா ரெண்டு தமிழ் சொற்கள் அடுத்தடுத்து வர்றப்ப இந்த நாள்ல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆனா இந்த நாள்ல எந்த இது நடக்க போகுது, அத்தனைக்கு ரூல்ஸ் இருக்கு. நான் அத்தனை ரூல் இங்க எழுத ஆரம்பிச்சு அதை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா காலியா இருக்கும். எந்த மெய்யெழுத்து எதுவா மாறணும்னு ரூல்ஸ் இருக்கா? அதான் இருக்கு, அதான் கம்ப்ளீட் ரூல்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி டிஃபைன். இன் அதர் வேர்ட்ஸ், நீங்க வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தா அது நமக்கு தகராறு இருந்தா கூட அது ஒன் பிளஸ் கூட பொற்குடம் அப்படின்னு கரெக்டா சொல்லிடும். அந்த ரூல் எல்லாமே இருக்கு. அதை பத்தி பேசுவோம், கொஞ்சமா பேசலாம், பேசாம இருக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து ரெண்டு நடக்குது. பூ பிளஸ் கொடி, அது பூக்கொடி ஆகி பூங்கொடியா மாறும். சோ அதை நான் சொன்ன இந்த நாலுல ரெண்டு நடக்குது. சோ மிகல் மெய்பெரிதாது ரெண்டுங்க நடக்குது. பேசின அதே தான். இந்த புணர்ச்சி நாலு விதமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் வந்து
சோ ஒன்று ரெண்டு ரூல் மட்டும் கொடுக்குறேன். சோ முதல் மொழினா முதல்ல வர அது நிலைமொழி, முதல் மொழி, வர்மொழி. முதல் மொழி உயிர்வேத மொழிகிறப்ப அடுத்து கேச்ச டேப்ப அப்படின்னு இருந்தா வரும். So you can see how they are all related. Kanga, Changa, Tana, Pama. இதுதான் வரும். இது another அதாவது நீங்க வந்து மூணு சுழி எங்க வரும் அப்படின்னா டேக் முன்னாடி தான் வரும். Of course இந்த ரூல்லாம் வந்து வெல் டிஃபைன்ட். டேக் முன்னாடி இது மட்டும் தான் வரும். டேக் முன்னாடி இந்த லெட்டர்ஸ்லாம் இஞ்செல்லாம் வராது. ஓகே, so you can see this example. அடுத்து அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. எப்ப மாறவே மாறாது அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ். You can see that here. ஸ்பெசிபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து ஜெனரல் ரூல்ஸ் சொல்லிட்டு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மரங்கள்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அப்படிங்கிற ஒரு சாரி அம்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட். வேப்பு பிளஸ் பூ, ஏன் வேப்பூன்னு இருக்க கூடாது? வேப்பு பிளஸ் பூ வேப்பம்பூ, அந்த அப்படிங்கிற ஒரு சாரியை சேர்ந்தது. செகண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப் இன்டு திஸ், பட் இது எல்லாம் இங்கதான் வந்து சில அடிஷனல் மார்க்கர்ஸ் தேவை. இது மரமாக இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும், நம்பராக இருக்கும் பட்சத்துல 1 2 3 4 1 2 3 4 5 இருந்து 100 1000 10,000 அதுக்கான விதியில ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். So you can see that there are special rules. மரமாக இருக்கும்போது என்ன ஆகும், நம்பர்ஸா இருக்கும்போது என்ன ஆகும். இந்த வேற்றுமை உறுப்புங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன், அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்பர் மட்டும் ஜஸ்ட் ஏன் நம்ம தினம் தினம் நம்பர்களை பயன்படுத்துறோம். இந்த எண்ணெல்லாம் ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறதும் fits well within the rules. அதாவது அந்த நம்பர் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எண்களுக்கு கிளியரான விதி கொடுக்கிறது. அது வந்து 10 9ங்கிறது ஏன் 9 வருது, 900 எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் நீங்க அதை கன்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஏன் கேட்காது. பிரெஞ்சுல வந்து 80 அப்படிங்கிறது வந்து அது ஏன் அப்படி வருதுங்கிறது, ஏன் 420 சொல்றோம், அதை 4:20 சொல்றோம். அந்த மாதிரியான ரூல் கிடையாது தமிழ்ல. வெல் டிஃபைன்ட். அந்த ரூல் வந்து மிக குறைவான ஒரு ரூல், செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லா எண்களையும் பிக்ஸ் பண்ணிடலாம். எந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழுடைய வேறு சொல்களை ஆராய்ந்து தேவனைய பாவனர் வந்து ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு வேறு சொல் இந்த தாத்து பாடம் ஈக்குவல் இணையான ஒன்று தமிழ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்கேருந்து வந்தது, அதோடைய ரூட் என்னன்னு இனிமேதான் யாராவது வந்து அது போன்று பாவனர் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த ஊர்ல. அதுக்கு பிறகு வந்து அதை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து போயிருக்காங்க இன்றைக்கு கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ரிசர்ச் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஏன் 5ங்கிறதுக்கு ஐங்கிறது இருந்து ஆரம்பிச்சது அதெல்லாம் தெரியல. பட் தொல்காப்பிய காலத்திலேயே அத்தனையும் இருக்கணும். அவர் இருந்ததை வச்சுதான் ஒர்க் பண்றாரு. அவர் புதுசாக எந்த வார்த்தையும் உருவாக்கணும். அப்ப அவர் வந்து அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இந்த தொல்காப்பியங்கிற அந்த ஒர்க் அதுல 5ங்கிறது அவர் இருந்தது. 5 6 1 2 அதெல்லாம் நம்ம அந்த எண்கள்லாம் இருக்கு. மரங்களுடைய பேர்கள் பின்னாடி ஒரு செக்ஷன்ல வந்து தனியா விலங்குகளுடைய பேர்களும் தாவரங்களும் விலங்குகளுடைய குட்டிகளுக்கு என்ன மாதிரி சொல்றோம். நம்ம வந்து கழுதையுடைய குட்டியை என்ன மாதிரி சொல்றோம், மாட்டுடைய குட்டிக்கு வேற பேர் சொல்றோம். பியூர் மரபு வழியில அந்த மாதிரி நடந்துருக்கு. அதை அவர் வந்து சிம்பிளா டாக்குமெண்ட் மட்டும் பண்ணிருக்கோம். ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அது அங்க கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியும். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எழுத்ததிகாரம் மட்டும்தான். இத்தனையும் எழுத்ததிகாரம் இருக்கு. இது தவிர இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. போதும் அப்படின்னு இருக்கு. எழுத்துலேருந்து அடிமட்டமா எழுத்துங்கிற அந்த யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு அது எழுத்து வந்து ஒரு சொல்ல உருவாக்குறது, எந்த மாதிரியான சொற்களை உருவாக்குறது,
அந்த சொல்லுடைய அர்த்தத்துக்கெல்லாம் ஒன்றும் வரப்போல, அதிகமே தான் வரப்போறோம். அந்த சொற்கள் ரெண்டு சேர்றப்ப என்னென்ன கெமிஸ்ட்ரி அங்க நடக்குது, என்ன மாற்றங்கள் ஏற்படுது, எது ஆரம்பத்துல வரும், எது முடிவுல வரும், எது நடுவுல வரும், அதை மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்ப கொஞ்சம் அர்த்தமுள்ள சொல்லுக்கு போறோம். இப்ப சொல்லலாம் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப அது எந்த மாதிரியான செக்ஷனுக்குள்ள அது வருது சொற்கள் தான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த டெபினிஷன்ஸ் வர கொடுக்காது. திணை உயர்திணைனா மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை. உயர்திணை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுங்க. மனிதர்கள் அல்லாத எல்லாமே அல். அக்ரிணை அப்படிங்கிறது நத்திங் பட் அல் பிளஸ் திணை. அல்னா அல்லாத, எதெல்லாம் உயர்திணை இல்லையோ அதெல்லாம் அல் திணை, அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடவுள் எல்லாமும் உயர்திணைக்குள்ள சேர்ந்த உயிர் உள்ள, ஆனா மனிதர்கள் இல்லாத பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், உயிரற்றது, இது எல்லாமே அல்திணை, அக்ரிணை தான். அடுத்த டெபினிஷன் வந்து உயர்திணைக்கு மட்டும்தான் பால், ஆண் பால் பெண் பால் தான். இது வந்து டிஸ்டிங்க்ட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் செவரல் லாங்குவேஜஸ் இன் தி வேர்ல்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் சான்ஸ்கிரிட்ல இருந்து ஆரம்பிச்சு, அதனால ஹிந்தில இருந்து பிரெஞ்சு, ஜெர்மன், அது எல்லாத்துக்கும் அக்ரிணைக்கும், அதாவது தமிழ் எதெல்லாம் அக்ரிணைன்னு கருதுதோ, அது உயிர் இருக்கோ இல்லையோ அதுக்கும் ஜெண்டர்ங்கிறது உண்டு. பல மொழிகள்ல, ஆங்கிலத்துல கிடையாது, ஃபார்ச்சுனேட்லி தமிழ்ல கிடையாது, சுத்தமா கிடையாது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஆங்கிலத்துல கிடையாது, பிரெஞ்சுல உண்டு, ஜெர்மன்ல உண்டு, ஸ்பானிஷ்ல உண்டு. அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான், அது உருவகம். அது நீங்க வந்து ஜெண்டர்னு சொல்லக்கூடாது. நீங்க மதர்லேண்ட், ஃபாதர்லேண்ட் நீங்க உருவகிக்கிறீங்க. அந்த மாதிரி இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி லாங்குவேஜ். இங்க வந்து கிளியரா ஆண் பெண் அப்படிங்கிற பிரிவு ஒன்லி ஃபார் சிங்குலர், ஒன்லி ஃபார் சிங்குலர். அதுவும் 10 பெண்கள் வந்தாலும் அதுக்கு ஜெண்டர் மார்க்கர் கிடையாது. சிங்குலர் இருந்தால்தான் அதுக்கு வந்து ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவன் ஒருத்தி மார்க்கர் தனியா இருக்கு. இருவர் இருத்தி, இருவன் இருத்தி கிடையாது, இருவர் தான். இருவர் மூவர், அதுக்கு மேல மோர் தென் ஒன், பலர்பாலுக்கு ஜெண்டர் கிடையாது. ஓகே, ஒருமைப்பன்மை, ஒருமைப்பன்மை இங்க மார்க் பண்ணிட்டோம். ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால் தான் ஒருமை, பலர்பால், பலவிற்பால் பன்மை. இது சொன்னதுக்கு பிறகு ஆண்பால் மார்க்கர் இல் மட்டும்தான், பெண்பால் மார்க்கர் இல். So this becomes extremely simple. ஒரு verb endingலயோ அல்லது அவள், அவன், ரொம்ப கிளியரா அவன் அப்படின்னா அது ஆண்பால், இன்ல மட்டும்தான் இருக்கும். ப்ரொனவுன்ஸ்லயும் வினைச்சொல்லையும், வினைச்சொல்கிறதே இப்ப பேசக்கூடாது, ஏன்னா அதை பத்தி இனிமேதான் பேசணும். பட் இதுதான் மார்க்கர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பல பாலுக்கு இருப்ப மார், ஒன்றன் பாலுக்கு தூ ரூ டு, பலவின் பாலுக்கு ஆ வரிசை, ஆ வரிசை, வேங்கிற எழுத்து. மாடுக்கும் ஆடுக்கும் ஆண்பாலே கிடையாது, ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது. பசு காலைன்னு சொன்னாலும் பசு வந்தது காலை வந்தது, பசு வந்தால் காலை வந்தாலும் சொல்லப்படுது. மாடு வந்தது, ஒரு மாடு, மாடுகள் வந்தன. போனீங்களா கரெக்டா, ஒரு மாடு வந்தது தூ, மாடுகள் வந்தன ஆ வரிசையில நான் வந்தது. நான் மட்டும் இல்ல, இன்னும் படம் வரணுங்கிறதுனால அவர் வந்து நான் போடாம ஆ வரிசை, ஆ வரிசை, பேங்கிற தனியை எழுத்து மட்டும். இந்த பேஜில் இருக்கிறத வச்சு ஒரு வினைச்சொல் எடுத்துட்டீங்கன்னா அது யாருக்கான வினைச்சொல் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா கொடுத்துடலாம். சப்ஜெக்ட் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது நான் வந்தேன் தான், நான்கிறது சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ரெடிகேட் கரெக்டா கொடுத்தாச்சுன்னா போதும். தட்ஸ் ஏன் பிரில்லியன்ட் அந்த மொழியுடைய
ஒரு மிக முக்கியமான சிறப்பியல். இந்த மேல கொடுத்திருக்கிற இத்தனை மார்க்கரும் வினைச்சொற்களோட இறுதியில வந்து பால் எண் ரெண்டுத்தையும் குறிக்கும், ஜெண்டர் நம்பர் ரெண்டுத்தையும் குறிக்கும். இனி வரைக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரிஜிடா அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நம்ம புதுசா ஒண்ணு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம புதுசா சேர்க்கறதும் இல்லை. ஃபிக்ஸ் வருது. நம்ம பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல தேவையில்லை. சோ இகைன் நான் ஜம்ப் பண்றேன் என்னோட டைம்ல. வேற்றுமை உறுப்புகள் இது வந்து எல்லா மொழிக்கும் இருக்கக்கூடிய பண்பு, சைனீஸ்க்கு இல்ல. கிளியர் மார்க்கர்ஸ் இல்ல. அவங்க எப்படி புரிஞ்சு போறாங்க, எனக்கு சைனீஸும் தெரியாது, அதனால இல்ல அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. இது இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருக்கீங்க, தமிழ்ல படிச்சிருக்கணும். எவ்வளவு பேர் தமிழ்ல படிச்சு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தணும். ஆனா ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு சொல்லு அப்படின்னு கேட்டா சொல்லுமா தெரியாது. இங்கிலீஷ்ல கொஞ்சம் சீரியஸா 2 மாட்டு மேல கிராமர் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். அதனால 2 போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இடம் இல்லாதால அதை நிறுத்தினேன். முதலாம் இது வந்து கிளீனா எவ்ரிதிங் நீங்க வந்து தொல்காப்பியத்தோட ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சுக்கலாம். அழகா எல்லாமே ரூல்ஸ் கிளியரா டிஃபைன் பண்ணி போயிட்டே இருக்கும். நான் சொல்ற ஒவ்வொரு லைனும் ஒரு ரூல். இதெல்லாம் தான் வேற்றுமை உறுப்புகள்னு சொல்றது. இதுல நிறைய வந்து ஒடு அப்படின்னு நான் ஒன்னே ஒன்று தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். பட் அது மேல வந்து நான் சொல்றேன். இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? முதலாம் வேற்றுமையில வந்து எந்த மாற்றமும் இல்லை. அந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கு. ராமன் வந்தான், அதான் முதலாம் வேற்றுமைன்னு சொல்றோம். இரண்டாம் வேற்றுமை வந்து ராமனை ஐ, நீங்க பார்க்கலாம். இரண்டாம் வேற்றுமை உறுப்புங்கிறது ஐ. மூன்றாம் வேற்றுமை உறுப்புங்கிறது அவர் கொடுத்திருக்கிறது ஒடு. பட் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது வந்து பெரும்பாலும் இது எல்லாமே பண்றோம். ஓடு, ஆண், ஆள், ஓடு எல்லாமே. உடன், உடன். நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன், இல், இற்று. இதெல்லாம் வந்து நம்ம தினசரி நம்ம பயன்படுத்திக்கூடிய விஷயங்கள். இதை அவர் அழகா டிஃபைன் பண்ணிக்கிறார். அப்புறம் இதெல்லாம் டீடைல் டெஃபினிஷன் இருக்கு, நான் ஸ்கிப்பிங் பண்ணிருக்கேன். தமிழுடைய ஏன் முன்னூறு ஒரு சிறப்பியல். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், பேசினோம், வேற்றுமை உறுப்புகள் தான் வந்து இதை மார்க் பண்றது. ஆனா வேற்றுமை உறுப்புகள் இல்லாமையே வார்த்தை அமையலாம். அப்பயும் நமக்கு வந்து அதோடைய அர்த்தம் புரியும் பழக்கத்தின் மூலமா. இது ஆங்கிலத்தில் இது நாட் பாசிபிள். அது தேவையான அந்த வேற்றுமை உறுப்பு மார்க்கர் ஆங்கிலத்தில் வந்தாலும், அல்லது வராதுன்னா வராம இருக்கணும். அது எங்க எந்த பார்ட்ல வரும் அப்படிங்கறத வச்சு. இங்க வந்து நீங்க அம்பு எய்தான்னு சொல்லலாம், அம்பை எய்தான்னு சொல்லலாம். உண்மையில அதுல வந்து ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை சேர்த்து சொல்றதுதான் நார்மல் மாடல். ஆனால் அதை சேர்த்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை சொல்லாம இருக்கிறப்ப அதுக்கு பேர் தான் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகை அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு இருக்கும், வெட்டு. விரி அப்படின்னா விரிவாக சொல்லு. சோ ஒரு கேஸ்ல இல்ல, இன்னொரு கேஸ்ல இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இல்லாட்டாலும் அது இருக்கிறதாக நினைச்சுக்கணும் பொருள் எடுத்து சொல்லும் போது. அதோட கூட இடத்துக்கு தகுந்தால் கூட புணர்ச்சி விதிகள்ல சில மாற்றங்களும் வரும். அம்பு செலுத்தினான், அங்க இச்சை வரக்கூடாது, அம்பு செலுத்தினான்னு சொல்லக்கூடாது. ஆனா அதே வேற்றுமை விரியா வரப்ப அம்பை செலுத்தினான் ஈச்சு வரும். இந்த ரூல் நான் முன்னாடி தாண்டி வந்த ஒரு சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா வேற்றுமை உறுப்புகளை இருக்கும்போது என்ன பண்ணணும், இல்லாதப்ப என்ன பண்ணணும், எந்த வேற்றுமை உறுப்பு இருக்கிறப்ப, வறுமொழியில முதல் எழுத்து எதுவாக இருக்கிறப்ப ரெட்டிக்கும் ரெட்டிக்காது, மாறும் மாறாது, ஃபுல் டீடைல் கிராமர் இருக்கு. In other words, இந்த கிராமர் ஒருத்தர் ஒழுங்கா சொல்லி கொடுத்தோம்னா நம்ம இந்த ஒற்றுப்பிழையெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா மனிதர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்க போறாங்க, அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கலாம், அது ஒற்றுப்பிழை பண்ணாம கிளீனா பிரிச்சு கொடுக்கும். இது வந்து நம்ம ஆங்கிலத்துல இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இது முடிச்சுட்டு நான் பொருளாதாரத்தை லேசா தொட்டுட்டு செஷன் க்ளோஸ் பண்ணணும். டைம் என்ன ஆகுது? 6:45. சரி, வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிலத்துல நம்ம இதெல்லாம் அகைன் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம்.
நான் ஆங்கிலத்துல இருந்து ஆரம்பிச்சது காரணம் தமிழ்ல படிச்சிருக்கோம் நம்ம தமிழ்ல 4 குறிப்பிடுறோம். 4 குறிப்பிடுறார் தொல்காப்பியர். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, தமிழ் எல்லாமே வெறும் பெயர்ச்சொல் வினைச்சொல் தான். இடையும் உரியும் கூட வந்து அதை லேசா மாடிஃபை பண்ணுது. இடைச்சொல் உரிச்சொல்லாம் தனியான ஒரு கிளாசிபிகேஷனா கூட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட். பெயர் வினை அவ்வளவுதான். எல்லாமே பெயரும் வினையும். நவ் வெர்ப் தட்ஸ் இட். எப்படி அப்படி பார்த்தா நீங்க உண்மையில அந்த இடைச்சொல்ங்கிறது என்ன? இங்கிலீஷ் எடுத்துக்கோம், ப்ரீபோசிஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகளும் பிறகுதான ப்ரீபோசிஷன்ஸ்ல வரும். கரெக்டா? என்னுடைய இங்கிலீஷ் கரெக்டா? தமிழ்ல என்ன ஆகும்னா அது தனித்து இருக்காது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா வேற்றுமை உறுப்புகள், இதெல்லாம் இந்த ஒடு, ஆன், ஆல், ஓடு, உடன், இன், இல், இதுதான் இடைச்சொல். இதுவும் இடைச்சொல், இன்னும் பலவும் இடைச்சொல். சாரின்னு சொல்லக்கூடியவை இது எல்லாமே அந்த பெயர்ச்சொல்லோட சேர்ந்து வரும். நீங்க கூகுள் சர்ச்ல உங்களுக்கு இஸ் கிளவர்லி ஆல்ரெடி இன்கார்பரேட்டட். நீங்க போய் தமிழ்ல டைப் அடிக்க முடியறவங்க ராமன் அப்படின்னு டைப் அடிக்க, தமிழ்ல ராமன் அடிச்சு தேடுங்க கூகுள்ல. தமிழ்ல ராமனை மட்டும் கொடுக்காது, இங்கிலீஷ்ல என்ன பண்ணும், எக்ஸாக்ட் வேர்ட் சர்ச் கொடுக்கும். ஆனா தமிழ்ல ராமன், ராமனை, ராமனோடு, ராமனுடன், ராமனால் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் வரும். ஸ்மால் அல்காரிதம். நீங்க கொடுக்கிற வார்த்தைய எல்லா வேற்றுமையோடையும் சேர்த்து தமிழ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு, அது ஈஸி. ஏன்னா அது யூனிகோட். சோ அது தமிழ் பிளாக்ல இருந்து வர்றதுன்னு பார்த்து அது பெயர்ச்சொல்னு ஒரு கெஸ் ஒன்று பண்ணிட்டு விடையில அது சேர்த்தா அது வராது. மாதிரி வார்த்தைகள் இருக்காது. அது ஐ திங்க் நான் கெஸ் பண்றேன். ஏன்னா கூகுள் எப்படி அதை சர்ச் பண்றான்னு தெரியல. எல்லா வேற்றுமை உறுப்புகளையும் சேர்த்து பேட்டர்ன் மேட்ச் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க ராமனை தேடுங்க, அப்ப ராமனோடு ராமனாவும் சேர்ந்து வரும். சோ நீங்க கொடுத்த வார்த்தையில வேற்றுமை உறுப்பை வெட்டி எடுத்துட்டு சரியான புணர்ச்சி ரூல் சேர்த்து ராமனோடு அப்படின்னா அது ராமன் பிளஸ் ஒடு அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி, கெஸ்ல கரெக்டா ரூல் அப்ளை பண்ணி யாரோ ஒருத்தர் கிளவரா நம்ம புணர்ச்சி விதியில அதுல வேற்றுமை உறுப்பு புணர்ச்சி விதியில கரெக்டா கொடுத்துருக்காங்க. ராமன் எடுத்து அந்த ராமனோட பிற வேற்றுமை உறுப்புகள் அத்தனையும் சேர்த்து அடுத்த தடவை அதை நான் டெமோ காமிக்கிறேன், சர்ச் பண்ணி கொடுக்குறேன். யாரோ ஒருத்தர் நல்ல கிராமர் ஒர்க் பண்ணிருக்காங்க. தட் இஸ் வாட் we have to do also. ஓகே, சோ நம்ம வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்றப்ப பெயர்ச்சொல் தனியாக இல்ல, நம்ம பெயர்ச்சொல்லையும் வேற்றுமை உறுப்புகளையும் சேர்த்து தான் பார்க்கணும். எப்படி கூகுள் சேர்த்து பார்க்கறதோ அதே மாதிரி நம்ம சேர்த்து பார்க்கணும். சோ நம்ம தனியா அதை இடைச்சொல் பார்க்க வேண்டாம். பெயர்ச்சொல் பிளஸ் வேற்றுமை உறுப்பு ஒரு செக்ஷன். அதே மாதிரிதான் உங்களுக்கு வினைச்சொல். வினைச்சொல் பத்தி இங்கே கொடுத்துருக்கேன் நான் உடனடியா. வினைச்சொல் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்ல வந்து மிக 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 கஷ்டமான ஒரு ஏரியாங்கிறது வினைச்சொல் தான். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப இந்த இடம் தான் வந்து ரொம்ப திண்டாட வேண்டிய ஒரு உண்மையில பாத்தீங்கன்னா பேசுறப்ப நமக்கு வந்து ரொம்ப எளிதா பன்மையா வந்துருது. காரணம் என்னன்னா இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் verb form எடுத்துக்கோங்க 5 தான். அதுவும் வந்து 3 தான் இருக்கும் பெரும்பாலும். இப்ப go, went, gone, going. What is the fifth one? மீதியெல்லாம் வந்து ஆக்சிலரி வெர்பா வருது. சோ நம்ம நாலு தான் யோசிக்க முடியுது. வேற எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே, மீதி இப்ப வந்து வேற எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் டென்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். சோ அப்ப 3 தான் இருக்கும். ஓகே, சோ இந்த இவ்வளவுதான் ஒரு வெர்ப் எடுத்துட்டீங்கன்னா. சோ இப்ப நான் வந்து ஒரு ஸ்பெல் செக்கர் ஃபார் வெர்ப் பண்ணணும்னா இங்கிலீஷ்ல எல்லா ரூட்டையும் எடுத்துக்க வேண்டியது. அது எல்லாத்துக்கும் இந்த 3 4 ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேட்டாபேஸ்ல போடுற வேண்டியது. சோ டேட்டாபேஸ் செக் ஈஸியா பண்ணிடலாம். இது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப தமிழ் பார்க்க கொஞ்சம்
என்ன கிளியர் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? வினை என்பது திணையை, எண்ணை, காலத்தை குறிக்கும். So எல்லாத்தையும் everything is loaded on it. So gender, number, tense plus negative marker, question marker எல்லாம் அதுல லோட் ஆகுது. You just see one simple thing. நான் வந்து ரொம்ப குறைவா கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய ஒரு verb ரூட் எடுத்துட்டோம்னா few thousand forms இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, வான் எடுத்தா சிம்பிள் பாஸ்ட், வந்தான், வந்தால், வந்தார், வந்தது, வந்தன. தென் பிரசன்ட். இந்த பிரசன்ட்லயே வந்து கிரு கின்று ஆடின்று மூணு சாரியை கூட சேர்க்கலாம். நல்லவேட்ஸ் வருகிறான்னு சொல்லலாம், வருகின்றான்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சோ அது போட்டா இன்னொரு ஒரு அச்சு. தென் எதிர்கால ஃபார்ம். தென் இத்தனைக்கும் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ். வந்து கொண்டிருந்தான், வந்து கொண்டிருந்தால், வந்து கொண்டிருந்தார், வந்து கொண்டிருந்தது, வந்து கொண்டிருந்தன, வந்து கொண்டிருக்கிறான். அந்த சீரீஸ் ஃபுல்லா போடுங்க. இப்ப எத்தனைக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கு. வந்தான், வரவில்லை. வந்து கொண்டிருந்தான், வந்து கொண்டிருக்கவில்லை. வந்து கொண்டிருந்தால், வந்து கொண்டிருக்கவில்லை. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு வார்த்தை. வந்து கொண்டிருந்தானா கேள்வி கேட்கிறீங்களா? இன்னொன்னு வந்து கொண்டிருந்தானோ அனதர் ஃபார்ம். இப்போ அது ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஃபார்மும் ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் சேர்த்துட்டே போகும். இப்ப திருப்பி தா அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு இவ்வளவு few thousand ஆக்சுவலி. சீரியஸ்லி நான் அடுத்த தடவை வந்து அந்த few thousand என்யூமரேட் பண்றேன் ஜஸ்ட் ஃபார் தி ஃபன் ஆஃப் இட். அப்ப இதுக்கு வந்து நீங்க டேட்டாபேஸ் பேஸ் செக்அப் பண்ணணும்னா எப்படி பாசிபிள்? எவ்வளவு ஃபார்ம்ஸ், எவ்வளவு என்ட்ரிஸ் உங்களுடைய டேட்டாபேஸ்ல இருக்கணும்? ஆனா இது அத்தனை ரூல் இருக்கு. சோ யூ ஹேவ் ஒரு டேட்டாபேஸ் மூலமான ஒரு ஸ்பெல் செக்கர் அப்படின்னா எதர் நீ வந்து லாண்டரி லிஸ்ட் ஃபுல்லா கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு பயங்கர பவர் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வேணும், அல்லது கிவ் இட் a set of rules. சோ ஒரு வார்த்தையை எடுத்து அதை கடகடன்னு பிரிச்சு அதோடைய டென்ஸ் என்ன, அதோடைய ஜெண்டர் என்ன, அதோடைய நம்பர் என்ன அப்படின்னு கொண்டு வந்து அது கரெக்டா இருக்கா, இல்ல அதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்தா that is the alternative. So உங்களுடைய ரூட் வேர்ட் மட்டும் தான் உங்களுடைய டேட்டாபேஸ்ல இருக்கு. ஓகே, பட் ஜஸ்ட் டு கிவ் யூ verb தான் வந்து நமக்கு பெரிய டீடைல். சோ பொதுவா வந்து தமிழ புதுசா கத்துக்கிறவங்களுக்கு பெயர்ச்சொல் பிளஸ் வேற்றுமை உறவு கன்ஃபியூஷன் கட்டாயமா வரும். வினைச்சொல்லுடைய முழு டீடைல் ஃபுல் ஃபார்ம் கஷ்டம் வரும். அதுவும் முக்கியமா அவங்களுடைய மொழியில இதெல்லாம் பெரும்பாலும் கிடையாது. வெரி யூனிக் டு தமிழ். அப்ப கம்பேரிசன் கூட நீங்க போக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு மலையாளம், எனக்கு தெரிஞ்ச அளவு மலையாளம் இருக்கும். மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வேர்ப் டீடைல் கிடையாது. அது ஆண்பால், பெண்பால், மலர்பால் எல்லாத்துக்கும் ஒரே வேர்ப் எண்டிங் தானே. அப்ப நீங்க வந்து லத்திகாச்சரன் பேசுறப்ப ஜெயலலிதா வந்தது, மாடு வந்தது, எல்லாம் வந்ததுதான். ஏன்னா that is how you have learned your language. உங்களால வந்து இது வந்து பெண்பால், உயர்திணை, ஐயோ வெர்பெண்டிங்க மாத்து அப்படிங்கிறது உங்க முன்னாடி இறக்கவே இல்லை. ஏன்னா நான் மலையாளம் பேசி பேசி எனக்கு வந்து வேர்புங்கிறது டென்ஸை பிடிக்கணும், அது மேல என்ன இருக்கு அப்படின்னு முடிச்சு போயிடும். இதே மாதிரிதான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கருக்கு தமிழுடைய வெர்பெல்லாம் சொல்லணும்னா சத்துரும். அதெல்லாம் வந்து கோர் டென்ஸ் மார்க்கர் வித் ஆக்சிலரி வெர்ப்ல மேனேஜ் பண்ணிட்டு போறது. அதுவும் தள்ளி தள்ளி வேற இருக்கும். இது பக்கத்துல வர்றது மட்டும் இல்ல, அது மேல ஏறி உட்கார்ந்து மாடிஃபை பண்ணி வருது. சோ ஏன்னா யூ லுக் அட் திஸ் ஒன், எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு. வந்தானுக்கும் வரவில்லைக்கும் நெகட்டிவ் வர்றப்ப டோட்டலி ஒரு ஸ்ட்ரக்சர் மாறிடுது. வந்தான் இல்லை, வந்தான் வரவில்லை. There are significant changes. ஆனா இதுக்கெல்லாம் ரூல்ஸ், precise ரூல்ஸ் இருக்கு. தொல்காப்பியர் கொடுத்திருக்காரு.
வந்தான் இல்லைன்னு சொன்னாங்க. வந்தன நன்று புலியார் வந்தாருன்னு புலிக்கு மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, குவிக்கா சொல்லிடுறேன். இந்த தொகை அப்படின்னு நான் வந்து ஒரு வேற்றுமை உறுப்புகளுக்கு கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தொகை அப்படின்னா ஒரு 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 வேர்ட் அது இருக்கணும், ஆனா அது இல்லாட்டியுமே அது இருக்கிற மாதிரி இருக்கு. துக்கி மறைந்து போகுது. This is another unique feature for தமிழ். எனக்கு தெரிஞ்சு பிற மொழிகள் எதுலையும் அது இருக்கிற மாதிரி தெரியல. மேபி பர்டிகுலர்லி இந்த உவமை தொகை வேணா ஒருவித உருவக வடிவத்துல பிற மொழிகள்ல இருக்கலாம். ஆனா உதாரணத்துக்கு இந்த உண்மை தொகை இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு ராமனும் கிருஷ்ணனும் ராமனும் கண்ணனும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மை. உண்மையை சேர்க்கிறது. ரெண்டு பேர் ஒருவருக்கு மேல போயிடுச்சுனாலே நம்ம உண்மை போட்டு சேர்க்கிறது தமிழ்ல வரும். ஆனா ராமன் கண்ணன் வந்தனர் அப்படின்னு சொல்லலாம் உண்மை போடாம. இந்த உண்மை போடாம இருக்கிறதுக்கு பேர் தான் தொகை. இங்கிலீஷ்ல நீங்க ரெண்டு பேர் ஒருத்தருக்கு மேல போயிட்டனாலே அண்ட் போட்டாங்க, அண்ட் போடாட்டி அது தப்பு. நான் தமிழை பொறுத்த வரைக்கும் போடலாம் போடாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ரூல் வெரி டிஃபைண்ட். அப்பனா அந்த பழக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பண்புத்துறையெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், அதான் இப்போ ஸ்கிப் டைம். இப்பதான் வந்து இந்த வட சொல் பத்தின இந்த பாயிண்ட் மட்டும் வரேன். தமிழ்ல என்ன மாதிரியான சொற்கள்லாம் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. ஒண்ணு வந்து நேட்டிவ் தமிழ்நாட்டிலேயே உருவான செம்மைப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்டைஸ்ட் லாங்குவேஜ், அதுதான் அவர் வந்து இயற் சொல் அப்படிங்கிறது. திரிசொல் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் பல அர்த்தம், பழக்கத்துல பல அர்த்தங்கள் வெவ்வேறு இடத்துல அது அதோடைய ஒரு சில அர்த்தங்கள் மட்டும்தான் தங்கி இருந்திருக்கும். ஆனா அது ஒருத்தர் ஒரு டிக்ஷனரி கொலேட் பண்றப்ப எல்லா அர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுக்கிறார் இல்லையா. ஒரு சொல் பன்மொழி, ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல சொல்லுக்கு ஒரே அர்த்தம் இருக்கிறது. அதான் அவர் திரிசொல். அதாவது நிறைய திரிவு நடந்திருக்கு ஓவர் டைம். ஒரு கட்டத்துல அந்த ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் இருந்திருக்கு, பட் பழக்கத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கு. சொல் மாறல, அந்த சொல்லுடைய பொருள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. அது இன்றைக்கு கூட நம்ம நடந்துட்டு இருக்கு. ஒரு குவாண்டம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இன்னைக்கு வந்து ஆங்கிலத்துல இன்னைக்கு எவ்வளவோ அர்த்தம் வராது பழக்கத்தின் மூலமாக. ஆனா ஒரு லெக்சிகோகிராஃபர் என்ன பண்ண வேண்டியது, குவாண்டம்னு எழுதி இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கிற அதோடைய எல்லா அர்த்தத்தையும் எழுத வேண்டியது. அதுதான் திரிசொல். திசை சொல்ங்கிறது வந்து வட்டார வழக்கு. அதாவது ஒரே ஒரு பல மொழி குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வெவ்வேறு, அதாவது இதெல்லாம் தமிழ்ங்கிற ஒரு பாஷைக்கு அடியில வரக்கூடிய மொழிகள். அதுல ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்காக வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் லோக்கல் வேர்ட்ஸ். அது காமன் வேர்ட்ஸ் தவிர ஏதாவது வந்து ஒரு சில ஜாதிகள் ஒருவேளை ஒரு சில கிராமங்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அவர்களாக உருவாக்கின சொல், அதையும் வந்து டோட்டல் என்டிட்டி டேக்ஸ் ஓவர். அது ஸ்பெசிபிக்கா அவர் வந்து வட சொன்னா அப்போ வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு அதான் அவர் வட சொல் அப்படிங்கிறது தனி கிளாசிபிகேஷனாவே சொல்றாரு. இன்னொரு மொழியிலிருந்து, அதாவது திசை சொல்லுக்கும் வட சொல்லுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. திசை சொல்கிறது இதோடைய ஒரு டயலக்ட்ல இருந்து உருவாகுது, பட் வட சொல்கிறது அப்ப இதோடைய டயலக்ட்ல இருந்து உருவாகுதுன்னா கிட்டத்தட்ட இதே கிராமரை இதே இலக்கணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்ல இருந்து வருது. அதனால அது அந்நியம் கிடையாது. ஆனா வட சொல்கிறது கிளியர்லி ஃபாரின் வேர்ட். அவர் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அ ஃபாரின் லோன் வேர்ட், கிளியர்லி வட சொல் கொடுக்கிறது. அது வர அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு he gives certain rules. இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இருக்கிறது. அதோடைய க்ளோசஸ்ட் தமிழ் இங்க அடாப்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இத ஆழ்வார் பாசுரத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா அப்படியே அது ஒரு மேல் மேஞ்சா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இருடி கேசன் அப்படின்னு தான் எழுதுறது, ரிஷிகேசன் ரிஷிகேசன் அப்படின்னு எழுதுறது.
இங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரூல் வருது. இந்த ரூலை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஓகே. ஆனா தமிழ்ல ஓகே மாத்திரம் சரி. இல்ல அதான் முன்னாடி நான் ஒரு ரூல் ஒன்று சொன்னேன். முதல் எழுத்து குற்றெழுத்தாக இருக்கும்போது தமிழ்ல அடுத்து 3 தான் சாரி முதல் எழுத்து குற்றெழுத்தா இருக்கிறப்ப அதற்கு அடுத்து இரும் இழும் வராது. நெட்டெழுத்தாக இருக்கும்போதுதான் அடுத்து இரும் இழும் வரலாம் அப்படின்னு ஒரு ரூல் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு வேரியேஷன். அதனாலதான் தர்மம் அப்படின்னு நேரடியா எழுதக்கூடாது, தர்மம்னு எழுதணும். ஆனா நெட்டெழுத்தா இருந்ததுன்னா அதுக்கு பிறகு இரு வரலாம். கூர்மை தமிழுடைய நேட்டிவ் தமிழ்லயே இயற்சொல்லியே நமக்கு ஒரு சொல் இருக்கு. நேட்டிவ் தமிழ் எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு தாரோடு இயற்கையா வந்துடும் தமிழ். நீங்க தார்மீகம் அப்படின்னு இன்னைக்கு பயன்படுத்துறோம். தார்மீகம் அப்படியே பயன்படுத்தலாம். ஆனா அதெல்லாம் இயற்சொல் ஏற்கனவே இருக்கு. நீங்க வந்து தர்மம் தார்மீகம் அப்படின்னு ரெண்டு நம்ம கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோம். தார்மீகம்ங்கிறத கடன் வாங்கினா அப்படியே தார்மீகம்னு பயன்படுத்தலாம். தர்மம்னு கடன் வாங்கினா தர்மம்னு அப்படியே எழுதக்கூடாது, தருமம் அப்படின்னு எழுதணும். தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்றதா அதுக்காக எக்ஸாம்பிள். சரி, இது ரொம்ப பேசியாச்சு. பொருளாதாரத்தை ஒரே ஜம்ப்ல தாண்டிட போறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வேற ஒரு இடத்துல அதை பத்தி மென்ஷன் பண்றப்ப சொன்னேன். பொருளாதாரத்துல 2-3 மேஜர் செக்ஷன் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பா வகைகள் பத்தினது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து பயன்படுத்துறதே இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம பண்றது எல்லாமே ஃப்ரீ வர்ஸ், புது கவிதை தான். யாராவது ஒரு சில பேர் வந்து என்ன வேணாலும், பட் அவர் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அதனால அதை வந்து தீவிரமா படிக்கிறது இன்னைக்கு அவசியமா அப்படின்னா ஃபார் அகாடமிக்ஸ் அண்ட் தோஸ் இன்ட்ரெஸ்டட் படிங்க. ஆனா இட் ஸ்டில் ஒரு என்ஜாயபிள் திங். அந்த ஈவன் இந்த அசை சீர் அடி தொடை எடுத்துட்டா அணி வந்து அவ்வளவாக இவர் ஒண்ணுமே கொடுக்கல. பின்னாடி வர தமிழ் இலக்கண நூல்கள் எல்லாம் அணி பத்தி நிறைய வந்திருக்கு. தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் அணி பத்தி அவ்வளவாக இல்ல. உவமை மட்டும் டீடைல்டா உவமை எழுத ஒரு செக்ஷன் கொடுத்திருக்காரு. நான் அதுக்குள்ள போகிறேன். சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் நல்லா முறையாக படிச்சு நிஜமாவே அதோடைய வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கிராமர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் பிரிஸ்கிரைப் பண்ணல, டிஸ்கிரைப் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் தலைவன் எப்படி பேசணும், தலைவி எப்படி பேசணும், தோழி எப்படி பேசணும், என்னென்ன எலிமெண்ட் எல்லாம் ஒரு பாட்டுல வரலாம், அது இந்த திணையை சேர்ந்ததுன்னா அதுக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன். பிரீஃபா எழுதிருங்க. அசை அப்படிங்கிறது எகைன் நம்ம பேசிக் எழுத்ததிகாரத்துல சில டெபினிஷன்ஸ் எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அங்கிருந்து வருது அடுத்த அசை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 2 பேசிக் யூனிட் இருக்கு, நேரசை நிரசை. இதுவும் வந்து இந்த டெபினிஷனை வச்சுட்டு அழகான ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதலாம். ஜஸ்ட் பாஸ். நீ பாஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறில் அல்லது ஒரு நெடில், அதுக்கு பிறகு ஒரு ஒற்றெழுத்து இருக்கிற நம்மெல்லாம் ஒரு மார்க்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அது ஒரு யூனிட் ஆயிடுது. அந்த ஒற்றெழுத்துக்குள்ள இருக்கிறத நான் கீழே எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். அம்மா அப்படின்னா இம் வந்து ஒரு மார்க்கர், அது நேர் நேர். வந்தனல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந் தனல் நேர் நிறை, நிறை நேர் நிறை நிறை. இதெல்லாம் வந்து சில பேர் வந்து பா இலக்கணங்கள்லாம் படிச்சிருக்கிறப்ப பின்னாடி இந்த பாட்டெல்லாம் சொல்லுமே நேர் நேர் தேமான்னு. தொல்காப்பியர் தேமா புளிமா எதுவுமே சொல்ல அவருடைய டாக்குமெண்ட்ல. சோ அது அதற்கு பிறகு வந்திருக்கு அந்த வாய்ப்பாடு. அவர் நேர்வு நேர் நிறை நேர்வு நிறைவு அதுதான் பயன்படுத்துறாரு. தென் the next unit அசை அப்படிங்கிறது. அசைக்கு பிறகு வரது சீர். ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கா? சோ சீர் எப்படி வருதுன்னா ஓரசை ஈரசை மூவசை. இதுதான் வந்து தொல்காப்பியர் அவருடைய காலத்துல பாக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றது. 4 அசை எல்லாம் இருக்கிறதெல்லாம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பாடுகளும் இருக்கு. பட்
அவருடைய பாடல்கள் அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்ல ஓரசை, ஈரசை, மூவசை மட்டும் இருக்கு. தேமா புலிமாலாம் இல்ல. அந்த சமயத்துல அதுக்கு சொல்றதுக்கு தேமா புலிமாங்கிறது வந்து மனப்பாடம் பண்றதுக்கான வசதியான ஒரு வாய்ப்பாடு. 4 சீர் சேர்ந்தா ஒரு அடி அப்படின்னு அவர் டிஃபைன் பண்றாரு. ஆனா அதற்கு பிறகு நம்ம வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுலாம் 6 அடி, 7, 8, 16, 32 எல்லாம் இந்த விருத்தங்கள்லாம் அவருடைய காலத்துல இல்ல. அவர் டிஃபைன் பண்றது இதுதான். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வச்சுப்பா, ரொம்ப டீடைலா இதுக்குள்ள பலவேறு வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய நேரம் வேணும். அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தலை, இதுவும் அவர் டிஃபைன் பண்றது. இதெல்லாம் வந்து பிற்காலத்துக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தது. இப்ப என்ன 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் இருந்திருக்கோம். இப்படிதான் எழுதியிருக்கோம். பாரதியார் காலம் வரைக்கும், பாரதிதாசன் வரைக்கும், அப்புறம் ராமலிங்கம் பிள்ளை, சுரதா, பல பேர் வரைக்கும் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த வானம்பாடி புதுக்கவிதை மரபுக்காரர்கள்லாம் வந்த உடனே கம்ப்ளீட்டா மாறிடுது. நேர்முன்னேர், நிறை முன்னிறை, ஆசிரியர் தலை, இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுவும் வந்து வேண்டாம். இது மட்டும் சொல்றேன். ஏன்னா இது வந்து இன்னைக்கும் தமிழ் சினிமா பாட்டிலையும் இது வந்து இருக்கிறதுனால அது எந்த பாவகை அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையும் தமிழ்ல இந்த மாதிரியான சவுண்ட் எல்லாம் இருந்தால்தான் நம்ம அந்த மரபுல வந்து நமக்கு பிடிக்கும். அதனாலதான் தமிழ் பாட்டு எழுதுறவங்க, அது யாரா இருந்தாலும், நேற்றுக்கு வந்த ரெண்டனா கவிஞரா இருந்தாலும், மேடையில ஏறி பேசுறவங்களா இருந்தாலும், எப்படியாவது இந்த மோனே எதுவைய உள்ள கொண்டு வந்துருவாங்க. முதல் எழுத்தெல்லாம் ஒன்னா வந்ததுன்னா அடுத்தடுத்து வர்றப்ப அது மோனை, 2வது எழுத்து வந்ததுன்னா எதுவை, கடைசி எழுத்து அந்த சொல்லுடைய கடைசி எழுத்து வந்ததுன்னா இயைபு. பெரும்பாலான தமிழ் சினிமா பாட்டுல பாத்தீங்கன்னா இயைபு தான் இருக்கும். மோனை எதுவை இல்லாட்டியும் இயைபாவது போட்டுருவாங்க. முரண்கிறது வந்து இந்த செட்லயே சேர்க்க கூடாது, ஏதோ பேர் சேர்த்து வச்சிருக்காங்க, அதை வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் டோனெல்லாம் வருது, இது கான்செப்டுவலா வருது. அதான், அதனாலதான் இது வந்து அதோட சேரல. திணை, ஓகே, இதெல்லாம் ஏன் இவர் எழுதினார் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுவோம். இவர் வந்து இந்த ஒரு பெரிய எடிஃபைஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு சொல்லலாம் எப்படி இருக்கணும், இந்த மொழியே எப்படி இருக்கணும், இந்த மொழியில நீ பாட்டு பாடணும்னா அந்த பாட்டு எப்படி இருக்கணும் அவரைக்கும் சொல்லிட்டாரு. அதோட நிறுத்தாம நீ எதை பத்தி பாடணும், பிரிஸ்கிரிப்டிவா எடுத்துக்கலாம், அல்லது அந்த காலத்துல இதை பத்தி தான் பாடினாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அந்த காலத்துல அதை பத்தி மட்டும்தான் பாடிருப்பாங்களா, அது இப்படி பாடினது எல்லாம் அந்த ரூல், அந்த கிராமர் கூட அடங்கினது. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இதுல வந்து அகம் புறம்னு 2 பிரிவு. அகம் காதல் பத்தி மட்டும், புறம் காதல் அல்லாத பிற எல்லாம். அதுல வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது சரி, இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். மேபி இதெல்லாம் தனியா பேச வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா இது வந்து உண்மையில இதை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண போறது. ஏன்னா இன்றைக்கு பாடல்கள்லாம் முழுக்க மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஊழலை பத்தி ஒரு பாட்டு போடுறோம், அது புறத்திணை அப்படின்னு சொல்லிட்டு புறத்திணைக்குள்ள நம்ம ஃபிட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறையே மாறினதுனால அந்த வாழ்க்கை முறையில நம்ம பார்க்கறது தான் வந்து நம்ம இன்றைய பாடல்களோடையோ அல்லது உரைநடையோடையோ ஒரு டோனா எடுத்துக்கணும், ஒரு அறிவியலோ அல்லது வாட்டவர் இட் இஸ். இன்னைக்கு வந்து ஆனா இன்னைக்கும் ஒண்ணு சொல்லணும், இந்த காதலை பிடிச்சி தொங்கி தினமலர் வாரமலர்ல இருந்து ஆரம்பிச்சு தாளிச்சிடறாங்க நம்மள. அது நம்ம அகத்திணையோடைய கண்டினியூட்டியில இன்னைக்கும் வந்து அந்த ஒரு கொடுமையை தான் சகிக்க முடியல என்னால. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இதுல நிறைய கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூஸும் இருக்கு. ஒரு சோஷியலாஜிக்கல் ஹிஸ்டரி இதுல இருக்கு. ஒன் திங் அந்த சமயத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, ஒரு சடங்கு வச்சு ஒரு திருமணம்னு நடத்தி தான் மக்கள் சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கு. ஜஸ்ட் லிவ் இட் டுகெதர், பார்த்தா முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு. ஏன்னா அதை பத்தி பாடல்கள், அகத்திணை பாடல்கள் எல்லாமே அதுதான். பட் தொல்காப்பியர் அதையும் டிஃபைன் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு 2 பேர் மனம் ஊப்பி வாடுறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அவங்க 2 பேரும் மனசுல நினைச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு 2 ரூல் கொடுக்கிறாரு.
அந்த கற்புங்கிற அதாவது களவு அந்த 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 மாதிரியான மேரேஜ் சிஸ்டத்துக்கு பேர் களவு. கற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சடங்கு வைத்து ஒரு திருமணம்ங்கிற ஒரு ஈவெண்ட் ஒண்ணு நடத்தி யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கொடுத்து சரி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஒரு ஆண் பெற்றுக்கொண்டு நடத்துற கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீ படிக்கிறப்ப கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைனாலும் சடங்கு மூலமா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். சோ நீ ஓடி போனாலும் சடங்கு மூலமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோவே. சோ அதெல்லாம் இது பத்தி இது கூட இல்ல. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய செக்ஷன் எல்லாம் போகுது. ரெண்டு பேருக்கு பொருத்தம் எப்படி இருக்கணும், யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க இடையில என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஜாதகம் பார்க்குற வேலையெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை நீங்க வந்து தனியா பாத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிடுறேன். சங்க பாடல்கள் படிக்கிறப்ப இந்த கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்து படிச்சோம்னா ரியலி அப்ரிஷியேட். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்காங்கிறதும் ஓவர் அண்ட் அபவ் அதுல கொடுத்துருக்கிற தீமோட. இப்போ உதாரணத்துக்கு மருதம் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியான விலங்குகள் வரலாம் அப்படின்னா எரும மாடு வரலாம், ஆனா பன்றி இருக்காது. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அதுல எரும மாடு வாயில தாமரை இதழ்களை கடிச்சிட்டு ஒரு குட்டையில இருக்கு அப்படிங்கிற ஒரு சினாரியோ. ஆனா என்ன வரக்கூடாதோ அது இருக்காது. சில இடத்துல எங்கேயாவது இடத்துல ஒன்று இடத்துல திணை மயக்கம்னு இருக்கும். பட் லேண்ட்ஸ்கேப்ல இருந்து டெபினிஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான மூடு, இந்த மாதிரியான நேரத்துல, இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப்ல நடக்கும். எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் அந்த விதத்துல. பட் நாட் ஓன்லி தட், அந்த டெபினிஷன் வந்து இப்போ பரிபாடல் அப்படின்னு நமக்கு வந்து சங்க இலக்கியத்துல கிடைச்சிருக்கு. பரிபாடல்ங்கிறது ஒரு வகை, அது வந்து அந்த ஒரு ஒர்க்கோட பேர் இல்லை. இப்ப பரிபாடல் பல பரிபாடல்கள் இருந்திருக்கு. அதுல நமக்கு கிடைச்சது இதுதான். பரிபாடலுக்கான இலக்கணம்னு தொல்காப்பியத்துல இருக்கு ஒரு ஸ்பெசிபிக் செக்ஷன்ல. பரிபாடல்ங்கிறது எப்படி இருக்கும்? சோ நீங்க வந்து ஏன் நீங்க கோ பேக் டு அந்த பரிபாடல், அந்த ஸ்பெஷல் கேஸ் பரிபாடல் சங்க இலக்கியத்துல வந்த பரிபாடல்ல இதே கிராமர்ல அது ஃபிட் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணலாம். ஆற்றுப்படைன்னா எப்படி இருக்கணும்? ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் அந்த விதத்துல. அதுதான் அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னா தோழி என்னென்னலாம் சொல்லலாம். கேரக்டர்ஸ் பொதுவா வந்து உங்களுக்கு அகத்திணை பாடல்கள்ல தலைவன் தலைவி தோழி 3 பேர் தான் வருவாங்க. பட் அதுக்கு பிறகு இந்த தலைவன் என்னென்னலாம் சொல்லலாம், என்னென்னலாம் செய்யலாம், எது மேல ஏறி வரலாம், தோழி என்ன சொல்லலாம், தோழி என்ன சொல்லக்கூடாது வரைக்கும் தெரியல. டீடைல்ஸ் தொழில் கிடையாது. சரி, முடிச்சுட்டேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நான் என்னுடைய அப்சர்வேஷன் சொல்றது இது. இன்னைக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் இந்த புணர்ச்சி பண்றதுல இன்றைய உரைநடையில. ஆனா நீங்க பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்கிறதோ மறைமலை அடிகளார் எழுதியிருக்கிறதோ தமிழை படிச்சீங்கன்னா முழுசா எல்லா வார்த்தையும் ஒரு புணர்ந்து சேர்த்து ஒரு பெரிய இது பிழிகிற மாதிரி நூடுல்ஸ் ஆர் சேவை பிழிகிற மாதிரி தான் ஒன்று கொடுத்துப்பாரு. அதை நமக்கு இன்னைக்கு படிக்க கஷ்டமா இருக்கு. நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. நான் வந்து என்னையா இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா உண்மையில தொல்காப்பிய விதிப்படி அதெல்லாம் முன்ன புணர்ந்துதான் வரணும். ஆனா நாம வந்து இன்னைக்கு அதுல இருந்து நகர்ந்து போய் பெயர்ச்சமே வேற்றுமை உரிமையும் புணர்ந்து சேர்த்து எழுதிடுறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து நீங்க தமிழ் பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா அதையும் பிரிச்சு எழுதி அது கிளியர்லி தட் இஸ் a mistake. ஏன்னா தனியாக அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் உடைய அப்படின்னு நீங்க எழுதக்கூடாது. அவனுடைய சேர்த்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க வந்து பேஜினேஷனுக்காக ஹைபனேஷனுக்காக ஒரு வரியோடைய எண்டுல ஒரு பேப்பர்ல மடக்கி எழுதுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து தட் இஸ் அப் டு யூ. அது ஏதாவது ஒரு டீசென்டான ஒரு இது பண்ணணும். ஆனா அவனுடைய எங்களுடைய பதிப்பக அலுவலகத்துல இது ஒரு மகா பெரிய சட்டை. நான் கரெக்டா எழுதி கொடுத்தாலும் என்னுடைய டைப் செட்டிங் பசங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா தாங்க வந்து கிராமட்டிக்கலி ஒரு 4 அடி மேல அப்படின்னு நினைச்சிட்டு நீட்டா தப்பெல்லாம் கிளீனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்ப செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தட்ஸ் ஒன் வேர்ட். செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதிடுவாங்க. That's not how it should be written. செய்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் ஒரு வார்த்தை. அந்த ஒரு கொலை வந்து தமிழ் பத்திரிகைகள் அத்தனையிலையும் நடக்குது. அடுத்தது ஒற்று போடுறது ஒத்தம் தெரியல. இந்த ஒற்று எங்கேயிருந்து வருது? இந்த பேசிக் புணர்ச்சி விதிகளை சரியா எழுத தெரிஞ்சதுன்னா ஒற்று தெரிஞ்சிடும்.
சோ இந்த அடிப்படைக்கு நம்ம we have to go back. இது வந்து ஒரு மொழியோடைய ரொம்ப ஒரு பேசிக். சில பேர் வந்து எதுக்கு ஒற்று தேவை, ஒற்றே வேண்டாம், இப்போ ஒற்றே வேண்டாங்க, அப்புறம் வேற ஏதோ வேண்டாங்க, the whole edifice collapses. அதுல நிறைய அர்த்த மயக்கம்லாம் வரும். ஒற்று வர வேண்டிய இடத்துல ஒற்று வராவிட்டால் அதோடைய அர்த்தம் மாறி போயிடும். அது பியூர் கேசஸ் தான் இருந்தாலும் these are the rules. இந்த விதிகளை ஒழுங்கா ஒருத்தர் கற்றுக்கொண்டால் நம்முடைய மொழியை நம்ம ஒழுங்கா கற்றுக்கொண்டோம்னா இந்த பிரச்சனை பண்ண மாட்டோம். ஆங்கிலத்துல நம்ம வந்து ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறதே கிடையாது. ஒரு 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 நல்ல ஒரு பப்ளிஷரா இருந்தா ஒரு சிங்கமான ஒரு காப்பி ஒன்று வந்ததுன்னா they reject it or they will have a good copywriter to fix the grammar. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எழுத்தாளர் வந்து உங்கள்ட்ட கேட்பாரு, ஏன் சார் அதெல்லாம் இப்படி பண்ணலாமே, என்னப்ப மாறிச்சு எல்லாமே. டைப்போகிராபிக்கலி எல்லாம் வந்து இந்த பெரிய இந்த ஹெட்லைன்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுல இக்கிச்சு எல்லாத்தையும் வட்டிடுவாங்க. தெருவில் இருக்கிற போஸ்டர்ஸ் அது ஒண்ணு கட்சிக்காரங்களுக்கு வந்து அது போஸ்டர்ஸ்ல அது இக்கிச்சு எங்க போடுறதே தெரியாது. அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் பொதுவாகவே சோ அவங்க வந்து அது போடுறது இல்ல. அது ஒண்ணு. சினிமா வந்து போடுறது இல்ல பல காரணங்களுக்காக, அல்லது அதுலதான் வந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு ஒருவேளை நியூமரலாஜிக்கல் ரீசன்ஸ்னால ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் தினமணியோடைய போஸ்டர்லயும் தினமலரோட போஸ்டர்லயும் இது இல்லைன்னா we have a problem. அட்லீஸ்ட் அதையாவது ஒழுங்கா வச்சுக்கணும். ஃபைனல் பாயிண்ட், இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டருடைய உதவியோட கரெக்டா பண்ண முடியும். ஏன்னா இந்த விதிகள்லாம் அவ்வளவு அழகாக ஒரு கம்ப்யூட்டர்ல போடுறதுக்கு தகுதியான முறையில எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட கிளியரா எங்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கோ அதை தனியா லிஸ்ட் பண்ணி ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. டாக்குமெண்ட் ஃபேண்டாஸ்டிக் டாக்குமெண்ட். அதனால ஒரு நல்ல ப்ரோக்ராமர் இதை படிச்சாருன்னா ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் எழுத முடியும். அது எப்படி அப்படிங்கறத அடுத்த மாசம் பார்ப்போம். தொல்காப்பியத்தை கணினிக்கு எப்படி சொல்லி தருவது. ஆனா நான் சொல்றது வந்து பொருளதிகாரம் இல்ல. பொருளதிகாரத்திலையும் பாவகைகள்லாம் செய்யலாம். நான் ஒரு மெயில் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன், எப்படி வந்து வெண்பாவுக்கு வந்து தலை தட்டுறதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. அதையும் செய்யலாம். ஆனா இன்றைக்கு வந்து நமக்கு அது தேவையில்லை. நம்ம அட்லீஸ்ட் எடுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் வித் மாடர்ன் வேரியேஷன்ஸோட கணினிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கறதா நம்முடைய சேலஞ்ச். அதை அடுத்த மாதம் ஓரளவுக்கு பார்ப்போம். நன்றி. தர்மம் தான் சொல்லணும். அதாவது அவர் வந்து தமிழுக்கான இலக்கணம் எழுதுறாரு. அவர் வந்து நீ ஏன் சமஸ்கிருதத்துக்கான இலக்கணத்தை எழுதல அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்ல அது இலக்கிய தமிழ்லாம் இல்ல. அவங்க பேசுறது தமிழ், நம்ம பேசுறது தமிழ் இல்ல, அவ்வளவுதான். இல்ல நீ இவர் ஏன் அதை பத்தி கவலைப்பட முடியும்? இவர் எழுந்த காலத்துல இவர் கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயத்துல இவர் கவலைப்பட வேண்டியது வடமொழி எழுத்துக்கள் உள்ள வரதை என்ன பண்றது. அதுக்கு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சிதைத்து திரித்து அதே வார்த்தைகளே தான் இருக்கு. அதுல உன்னுடைய மொழிக்கு ஏற்றவாறு மாற்றி பயன்படுத்திக்கொள். ரூல் ரொம்ப கிளியரா கொடுத்தாச்சு. அவர் வேற 2 பாயிண்ட் தான் வருது. இன்னொரு ஒரு இடத்துல வந்து அத நம்ம வந்து எந்த மாதிரி அதுக்கு கமெண்ட்ரி நம்ம எழுதுறோங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது அந்தனர் மறையில பல்வேறு ஒளிப்பான்கள் சத்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அது சொல்றப்ப நீ அது என்ன சொல்லிக்கோ. நீ தமிழாக பேசுறப்ப தமிழுக்கு மாற்றிக்கொள் அப்படின்னு இருக்கு. அதை எடுத்து படிச்சுக்காங்க. நீங்க சமஸ்கிருதம் பேசுறீங்க, ஏதாவது நீங்க ஸ்லோகம் சொல்றீங்க, நீங்க வந்து மகிஷாசுரமர்த்தினிக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா நீங்க சமஸ்கிருத வார்த்தையை அந்த ஒலிப்புல பண்ணிருக்கீங்க. தமிழ்ல பெரும்பாலும் தமிழ் பேசுறப்ப அறம் அப்படிங்கிறதுக்கு பதில் தர்மம் அப்படின்னு சொல்லணும்னு விரும்பினா தர்மம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு மாற்றிக்கீங்க, மாற்றிக்கொள்ளுங்க. அதே போல அதை எடுத்து வடிவம் இல்லாட்டி கூட பகல் பக்கம் இந்த மாதிரி வேற இருக்கு. சிலது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இங்குக்கு
இங்குக்கு அப்புறமா வந்து சொல்றதை நீங்க கிராண்ட் மட்டும் தான் சொல்லுவீங்க இல்லையா? சங்கு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா வடமொழியில உங்களுக்கு வந்து அல்லது ஹிந்திலயோ இங்குக்கு அப்புறம் இக்க சவுண்ட் வரும். பங்கா. அது தமிழ்ல நீங்க சொல்லவே முடியாது. நீங்க பங்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ எல்லா ஒலிகளையும் எல்லா இடத்துலயும் நீங்க நம்ம தமிழுடைய முறைப்படி நீங்க சொல்ல முடியாது. தமிழுக்கான இந்த முறையில இந்த ஒலிப்பான்கள் மட்டும்தான் இருக்கு. அது எந்த இடத்துல எந்த ஒலிப்பான்ங்கிறது அவர் சொல்லிட்டாரு. அணியை பத்தி சொல்லலன்னு சொன்னீங்க. அப்ப அவர் வந்து ஊமையிலே எல்லாம் வந்து உங்களுக்கு பிறகு வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. வளர்ச்சி அனுப்புறாங்க. அவர் சொல்லலன்னு நான் என்ன சொன்னேன்னா உவமையில் விரிவாக அவர் விளக்கிட்டாரு. ஆனா அதையும் விட அதிகமான பல அணிகள் பின்னாடி வந்தது. அது நீங்க பிற்கால அணி இலக்கணத்தை எடுத்துட்டீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லாத பல அணிகள் பின்னாடி வந்திருக்க உங்களுக்கு. ஊமையில் வரும்போது அவர் 36 சொல்றாரு. அது உரையாசிரியர் மேலும் 36 சொல்லிட்டு போன இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்முடைய உலக வழக்குல நிறைய இருக்கு. நாடக வழக்கு முறைகள் நடக்குது. வேற கேள்விகள்? வண்ணம் என்னன்னு அவ்வண்ணம் வந்து பாருங்க. அது போதும். அப்படி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நிறைய வண்ணங்கள் சொல்றாரு. செய்யுளியல்ல வருது உங்களுக்கு. பகுதியில கடைசியில வருது. என்ன மாதிரியான ஏத்தி செய்வனா கூடி செய்வனா அந்த மாதிரி நிறைய சொல்றாரு. வள்ளி செய்வனா வெள்ளி செய்வனா நிறைய சொல்றாரு. அது என்ன என்ன பொருள் அதெல்லாம் சொல்றாரு? இல்ல அது எதுக்காக? அது எந்த விதத்துல செய்யினுடைய அந்த இசைக்காக ஓசைக்காக அவர் வந்து சொல்றாரு, கொண்டு வர்றாரு. ஆனா அவர் வந்து அந்த 4 பாக்களுக்கான ஓசைன்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா? அகவல் ஓசை, அது சொல்றாரு. செப்பல் ஓசை. இது அதுவும் சொல்றாரு. எனக்கு தெரியாது. அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. அதே நான் பொருளதிகாரம் எங்கிட்ட இதுக்கு மேல கேட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து ஒண்ணும் கிடைக்காது இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது. இல்ல அது எங்க வருதுன்னா பாடுபொருள் பத்தி பேசுறப்ப வாழ்க்கையை பத்தி பேச வேண்டியதா இதை செய்யறதுக்கான சரியான ஆட்கள் இதை வந்து இதை கரைத்து குடித்தவர்கள். நான் வந்து இதை எப்படி கொஞ்சோண்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாக்குற ஒரு ஆள். என்னாலதான் வந்து அதை செய்ய முடியாது. பட் அதை யார் செய்ய முடியுமோ அவர்களை கூப்பிட்டு நம்ம செய்யணும். அதுல வந்து சீரிய ஆராய்ச்சி பண்றவர்களா பார்த்து நம்ம கூப்பிட்டு பேச வேண்டும். அது பெரும்பாலும் அது வந்து பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பத்தி மட்டும்தான். அதை பத்தி நான் ஒரு கமெண்ட் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அனெக்டோட் மட்டும் சொல்றேன். சென்னையில அது வந்து இது கட்சி பாயிண்ட்ல தான் எடுத்து போவாதீங்க. சென்னையில ஒரு தொல்காப்பியம் பத்தின ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒண்ணு இல்ல. என் பக்கத்துல ஒரு தொல்காப்பிய அறிஞர் இருந்தார். அவர் பேர் சொல்ல மாட்டேன். அவர் வந்து எங்கிட்ட வந்து மேடையில பேசிட்டு இருந்தவர் வந்து தொல்காப்பிய பூங்கா பத்தி சொன்னாரு. உடனே அவர் என்கிட்ட ரொம்ப அப்படி உணர்ச்சி வசப்பட்டு என்கிட்ட வந்து, தம்பி நீங்க தொல்காப்பிய பூங்கா படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. நான் இல்ல, பரவாயில்ல, அதனாலதான் நான் உங்க பக்கத்துல உட்காருவேன், நீங்க படிச்சிருக்கீங்கன்னா நான் இங்க எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
நான் தொல்காப்பிய படிக்கல, அவர் படிச்சிருக்காருன்னு தெரியுது, அவருக்கு அது மேல பெரிய அபிப்பிராயம் இல்லைன்னு தெரியுது, நான் அதோட விட்டுறேன். லெட்ஸ் நாட் டாக் அபௌட் ஒண்ணும் இல்ல. பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கொஞ்சம் விரித்து அவருடைய பாணியில அவர் எழுதி இந்த அறிவை ஓவர் கம் பண்றதுக்காக என்ன எழுதுறாங்க, என்ன பியாஸ்கோ பகீரதன்ல இருந்து கர்நாடகத்தில் இருக்க பகீரதன் சொன்னாலும் கூட ஹிஸ்டரி இருக்கு. டோட்டல் பியாஸ்கோ ரைட் ஃப்ரம் தி பேஜ் 1 டு தி லாஸ்ட் ஒன் ஆஸ் ஆல்சோ தொல்காப்பியம் போகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஈச் அந்த பகீரனோட உரை அந்த சரி இல்லைன்னு சொல்லி கடுமையாக அதை கொடுத்துருக்கே சொல்லியிருக்கிறாங்க தமிழர்கள் பண்றவங்க எல்லாம். தொல்காப்பிய பூங்கா எடுத்து பண்ற போது நீங்க தொல்காப்பியத்தை படிச்சு பொருளதிகாரத்தை படிச்சு இதை படிச்சு வைங்க ரெண்டு ஸ்மால் கமெண்ட் அண்ட் கேள்வி. கமெண்ட் ஒன்று வந்து பிடி ஸ்ரீனிவாசன் ஒரு புக்ல வந்து தொல்காப்பியருடைய இயற்பெயர் வந்து குமுதக்னி அப்படின்னு பேர் ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ் புக் அதில் வந்து. ரெண்டாவது இந்த சொல் அந்த எழுத்து கணக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, காரண சாமியா இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்ல எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி வந்திருக்கு. தமிழ்ல அதுல இருந்து பாரோ பண்ண மாதிரி இருக்கிறேன், அந்த பேட்டர்ன்ல அப்படியே இருக்குது. தமிழ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கிற சில லெட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அதே மாதிரி ஏ ஓ அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல ரெண்டு குறிலோட சரி. தமிழ்ல மட்டும்தான் ஏ ஓ அப்படின்னு இருக்கு. இது ஒரு தமிழுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். அது வந்து அதனுடைய ஃபார்மேட்டை எடுத்துட்டு நம்ம அதை தமிழுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வருது. இல்ல, இதுதான் கான்ட்ரோவர்சியல் பாயிண்ட். எந்த ஸ்ட்ரக்சர் முதல்ல, எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து எது வந்தது, அதனால வந்து நம்ம we should avoid. இல்ல காரணம் it's a separate level point. நான் சொல்றேன், அவன் பேர் சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கீங்களா ஒரு பேரு, அதை தொல்காப்பிய சூத்திரத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேர் தெரியாதுமா, திருமதாந்தி அவர் பேர் அவ்வளவுதான். எப்படி அவர் சொல்ற சூத்திரத்துக்கு அதுக்குமே சம்பந்தம் இல்லையே. பேர் வைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னா நான் சொன்னது பெருமை. பிடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவருடைய புஸ்தகத்துல தொல்காப்பியருடைய இயற்பெயர் திருமதந்தி சொல்லியிருக்கார். அவ்வளவுதான். நான் அதை ஆதரிக்கிறேன். இது போய் உண்மை இந்த மாதிரி எனக்கு நான் சொல்றேன். ஒரு ஃபேக்ட், அவர் பேர் யாரும் தெரியாது. தொல்காப்பியத்தினாலே தொல்காப்பியம் வந்தா தொல்காப்பியர் வந்துதான் கேட்டது. விட்டேன். ஸோ மை கொஸ்டின் இஸ், மற்ற இலக்கண நூல்கள் இருக்கு, நன்னூல் மாதிரி சில இலக்கண நூல்கள் இருக்கு. நன்னூலும் தொல்காப்பியங்களுக்கும் இந்த அடிப்படை இதுல வேற வித்தியாசங்கள் இருக்கு. நன்னூல்ங்கிறது தொல்காப்பியத்துக்கு பல உரைகள் நம்ம பார்த்தோம், லிஸ்ட் ஆஃப் உரைகள். நன்னூல் வந்து வேற மாதிரியாக எழுதப்பட்ட ஒரு உரை அப்படின்னு தான் வச்சுக்கணும். ரெண்டு இது, அது தொல்காப்பியத்தை அந்த காலத்துக்கு வந்துள்ள சில மாற்றங்களையும் சேர்த்து எழுதப்பட்ட தொல்காப்பியத்துடைய வெர்ஷன் 2. எந்த இடத்துலயும் அவர் வந்து அவர் பேசிக்கலி அப்படியே தொல்காப்பியம் இளம்பூர்ணர் உரையுடைய அதே ஸ்ட்ரக்சர் எடுத்து அவர் தன்னுடைய புத்தகத்தை உருவாக்குறாரு. there is a comparative work, தொல்காப்பியமும் நன்னூலும் அப்படின்னு ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு. நன்னூல்ங்கிறது வந்து முற்றிலும் வித்தியாசமான கிராமர்லாம் கிடையாது, சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த அந்த ஒரு 1000 வருஷத்துல சில மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லையா, அதை அப்டேட் பண்றது. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கிராமர் தேவைப்பட்டதுக்கு காரணம் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப வீரமா முனிவர் வந்து லத்தீன் மொழியில, லாட்டின்ல தமிழுடைய இலக்கணத்தை எழுதுறது. அது ஒரு விதமா வந்து லாட்டினுடைய கிராமர் எப்படி இருக்கு, அதன் மூலமாக தமிழுடைய கிராமரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத தமிழுடைய கிராமர் எழுதுறது. அதோடைய காப்பீஸ் ஆர் அவைலபிள் இருக்கு. அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கம் இன்னைக்கு கிடைக்கிறது. சரஸ்வதி மகாவித்யாலயத்தில் போட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியது. அதுக்கு பிறகு நமக்கு வந்து தேவையான கிராமர்னு பார்த்தா இன்னைக்கு தான் 20th centuryல ஃபாரினர்ஸ் வாண்டிங் டு லேர்ன், அதாவது நான் நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் வாண்டிங் டு லேர்ன் தமிழ். அதெல்லாம் அதோடைய அது வந்து உண்மையா பொய்யா, அது எந்த காலம், அது எல்லாத்தையும் அது அந்த அளவுக்கு பேசுறதுக்கு எனக்கும் பேக்ரவுண்ட் கிடையாது. வேற அந்த பக்கம் கை நீட்டாங்க.
கருத்து மாதிரி இவ்வளவு பெரிய மாஸ்டர் டாக்குமெண்ட் என்ன கிரியேட் பண்ணியிருக்காருன்னா ஒரு மனிதனோட செயலா இருக்காது. ஒரு பெரிய கவுன்சில் மாதிரி அமைச்சு இது அந்த காலத்துல புது கவிதை மாதிரி அமைச்சிருக்கலாம். இவங்க ரொம்ப தமிழ இது பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமர் ஸ்கூல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் அதாவது பலரும் அதை கத்துட்டு இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் வந்து அதை ஒரு புத்தகமாக எழுதணும்னு முடிவு பண்றாங்க. அது இப்பதான் வந்து அத்தனையும் உருவாக்கினார்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிரீஃப் ட்ரீட்டேஷஸ் எவ்வளவோ கிடையாது இல்லையா? அது எல்லாம் இந்த மாதிரி அதை வந்து யூக்ளிட் தான் வந்து ஜாமெட்ரி கருத்துக்கள் எல்லாமே உருவாக்கினாருன்னா இல்ல அவர் எழுதினார். அவருக்கு முன்னாடியே அது பலது இருக்குது. ஸோ இது எவ்வளவு பேர் உருவாக்கினாங்க. இது ஒரு மொழி, உயிருள்ள மொழி, வாழ்ற மொழி. அது நடந்துட்டு இருக்கு. அதுல இலக்கியங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு சீஃப் எடிட்டர்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த முதல்ல இந்த மாதிரி வடிவத்தில் எழுதியிருக்கோம். எந்த வடிவத்தில் எழுதுவாங்கிறது இருக்கு இல்லையா? அந்த ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா? certainly தொல்காப்பியர் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கான காப்பிரைட் அவர் தான், அந்த கண்டென்ட்டுக்கான காப்பிரைட் தான். இப்ப ஆ முதல் நாவரை 30 எழுத்து அப்படிங்கிறோம். அது அதே சென்டென்ஸை எவ்வளவோ 10 விதமா எழுதுறாங்க இல்லையா? அதுல அவர் எந்த மாதிரி அதை எது ஒன்றுக்கு பிறகு ரெண்டாவது என்ன வருது, அதுக்கு பிறகு என்ன வருது, ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கான காப்பிரைட் அவரோட. அது ஒருவரா பலரா நமக்கு தெரியாது. அது தெரியறதும் அது அவசியமும் இல்லை. தமிழ் குழங்கின்னு இருக்கு. அவர் பார்த்து அந்த பண்ணாருன்னு வச்சுட்டா அதை வச்சு காலத்தை நிர்ணயிக்க முடியும். சங்கத்தில் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம செய்யலாம். கட்டாயமாக வந்து வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பண்ண வேண்டிய வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு முக்கியம் கூட நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்படி தமிழுக்காக ஒரு ஆவணம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே வந்து எனக்கு கிளர்ச்சி தருது. அது ஒரு 100 ஆண்டு இந்த பக்கமோ ஒரு 100 ஆண்டு இந்த பக்கமோ மாறி வர்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த டாக்குமெண்டோடைய கட்டுக்கோப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமானது நான் நினைக்கிறேன். அது ஒரு 500 வருடம் முன்னாடி வச்சுங்க, 500 வருடம் பின்னாடி வச்சுங்க, அவ்வளவு மேட்டர். இதோடைய கிரேட்னஸ் இஸ் வித்தின் தி டாக்குமெண்ட், நாட் அவுட்சைட் தி டாக்குமெண்ட். கட்டடத்தை கட்டணம்